Okay, we'll start. See, last class we discussed about static routing, right? With two routers and then three routers. அதுக்கப்புறமா we discussed about ARP basics. Okay, let me take that syllabus again. Syllabus CCNA bootcamp. Okay. ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மேக் அட்ரஸ் பார்த்தாச்சு. அப்புறம் ஏஆர்பியோட பேசிக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஏஆர்பி சேம் நெட்ஒர்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஏஆர்பி டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன, டிஎன்எஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, வந்து இன்னொரு பாயிண்ட் கூட இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திங்க் டிஹெச்சிபி. ஓகே, ஆட் தட் பேசிக்காக வாட் இஸ் டிஹெச்சிபின்றத ஐல் டெல் யூ. சரி, ஓகே, சரி, ஃபைன், வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நேற்று டிஸ்கஸ் பண்ணது மேக் அட்ரஸ்னா என்னன்னு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா எவ்ரி நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு இருக்க ஒரு யூனிக் ஐடி தான் மேக் அட்ரஸ். ஸோ அதே மாதிரி சேம் நெட்ஒர்க்கில் எப்படி ஏஆர்பி ஒர்க் ஆகும்னு நான் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி அதை ரீகால் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க். சிசிஎன்ஏ என்ஜி ஃப்ரீ லேப்ஸில் சிசிஎன்ஏ புக் கேம்ப் அண்ட் ஏஆர்பி சேம் நெட்ஒர்க். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் டீச் பண்ணதை திருப்பி ஒரு வாட்டி ஷார்ட்டாக ஒரு 2 minutes ரீகால். ஓகே, ஸோ நேற்று நம்ம வயர்ஷார்க் பேக்கெட் கேப்சர் கூட பண்ணி பார்த்தோம்ல. வயர்ஷார்க் கேப்சர் பண்ணோம். நான் கேப்சர் பண்ணேன். நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு நான் இன்னும் சொல்லலை. மேபி இன்னைக்கு கிளாஸில் ஐ டெல் யூ ஹவ் டு கேப்சர் தட் ஆல்சோ. சரி, ஓகே, சி இந்த பிசிலேருந்து நான் வந்து டேட்டா அனுப்புகிறேன்டா. ஸோ யூஸ்வலாக நம்ம பிங் பண்ணும்போது நான் பிங் பண்ணுறேன் PING 1.3. இதுதான் எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட். சரி, இப்போ என்ன ஆகும்? ஒரு பேலோட் ஜென்ரேட் ஆகும். வாட் வில் பி த பேலோட் இந்த பிங் ரிக்வெஸ்ட் இஸ் ரேண்டம் டேட்டா, ரைட்? ஸோ ரேண்டம் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? யூ வில் ஹாவ் தி கவர். ஓகே, ஸோ இது வந்து லேயர் 4 நான் சொல்கிறேன். பட் டெக்னிக்கலி நீ பிங் பண்ணுறப்போ அது லேயர் 4 இருக்காது. அது வந்து ICMP ஹெடராக இருக்கும். பட் எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ கைஸ். ஸோ இப்போதைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இருக்கட்டும். லேயர் 4 கவர் இருக்கு, அந்த லேயர் 3 கவர் இருக்கு. I'll take a different color for this. Layer 3 cover. Okay, so layer 3 cover, what will be the source IP? And IP address வந்து layer 3 cover இருக்கும், நமக்கு தெரியும். Source IP என்னது 1.0. Destination IP address என்னது 1.3, because நம்ம ping பண்ணுறது 1.3. And then you will have the layer 2 cover. So layer 2 cover layer 2 cover this is, and source MAC address 5000 all 2. Destination MAC address நமக்கு just like the தெரியாது. அதாவது இந்த பிசிக்கு தெரியாது. இந்த பிசி என்ன பண்ணுவோம்? இனிஷியலாக அது வந்து எம்டிஆர் இருக்கும், question mark, which means it doesn't know it. அப்போ இந்த பிங் பாக்கெட் அனுப்புறதுக்கு முன்னாடி வாட் இல் டூ, இல் சென்ட் தி ARP request, right? ஸோ ARP request என்னது? இட்ஸ் அ ப்ராட்காஸ்ட் பாக்கெட். அவன் என்ன பண்ணுறான்னா, வேர் ஆர் ஹூ ஹேஸ் 1.3, அதாவது மேக் அட்ரஸ் ஆஃப் 1.3, எந்த NICயில் 1.3 கான்ஃபிகர் இருக்கு, டெல் 1.2 அப்படின்னு. ஹூ ஹேஸ் 1.3 டெல் 1.2ன்ற இந்த பாக்கெட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். அது இந்த ஸ்விட்ச்க்கு போகும், ஸ்விட்சில் இருந்து இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். அண்ட் இந்த பர்சன் வந்து அதை ட்ராப் பண்ணுறான். பிகாஸ் இவன் வந்து 1.4 அண்ட் இவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ஓகே, இவன் தான் அந்த 1.3, அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ஸோ வாட் இல் ரெஸ்பாண்ட், இல் சே தட் 1.3 இஸ் அட் வாட் இஸ் த மேக் அட்ரஸ் ஆஃப் 1.3. இது இந்த NICயோட அட்ரஸ் என்னது? 5000 all 3. இந்த பாக்கெட் அகைன் இந்த ரிப்ளை என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே போயிட்டு இந்த மிஷினுக்கு போகும். ஸோ ஒன்ஸ் ARP ரெக்வெஸ்ட், இது வந்து ARP ரெக்வெஸ்ட், ARP ரெக்வெஸ்ட், அண்ட் இது வந்து ARP ரிப்ளை. ஓகே, சரி, ARP request ARP ரிப்ளை இருக்கு. நான் இது வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கப்புறம் தான் அந்த ARP ரிப்ளை வந்ததுக்கப்புறம் இந்த பிசிக்கு தெரியும் வாட் இஸ் தி டார்கெட் மேக் அட்ரஸ், வாட் இஸ் த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறமா இந்த கொஷின் மார்க் இருந்துச்சு பற்றி, அதாவது தெரியாமல் இருந்ததுல அந்த இடத்துல வாட் இல் ஃபில் 5000 all 3. இது நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணது தான். அகெயின் ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்? இந்த பிங் ரெக்வஸ்ட் இங்கேருந்து இங்கே போகும், அண்ட் தென் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு திருப்பி அகைன் செகண்ட் பிங் போகிறப்போ யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட்டு ARP நடக்கும்போது இவங்க என்ன மெயின்டைன் பண்ணிப்பாங்க, ஃபஸ்ட் டைம் ஒருத்தனோட மேக் அட்ரஸ் உனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் பிங் பண்ணுறேன், அப்போ எனக்கு மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ நான் ARP பண்ணி ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் சம் ஒன்ஸ் மேக் அட்ரஸ். ஓகே, நான் ஒருத்தனோட மேக் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா, இவன் ARP கேஷ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ARP கேஷ்னு சொல்லலாம், இல்லை ARP டேபிள்னு சொல்லலாம். அதில் யாரோட மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணேன்?
1.3 MAC address லேர்ன் பண்ணேன். 1.3 MAC address, அது இந்த டிவைஸோட MAC address என்னது 5000 all 3. ஸோ இது வந்து ஆர்க் கேஷில் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட்டு பிங் பண்ணுற டைமில் திருப்பி ஏஆர்பி பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இனிமேல் டெஸ்டினேஷன் MAC address 1.3 5000 all 3 அவன் டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிங் அப்போ நம்ம கண்டுபிடிச்சி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ செகண்ட் பிங்லாம் பண்ணுறப்போ என்ன ஆகும், செகண்ட் பிங் ரிக்வஸ்ட் போகிறப்போ அது 5000 all 3 ஆர்க் கேஷ்லேருந்தே அந்த பிசி ஏற்றுரும். அண்ட் நேற்றே நான் அந்த ஆர்க் கேஷ் பார்த்து காமிச்சவங்க கிட்ட, ஸோ பிசி கிட்ட ஆர்க் கேஷ்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த ஆர்க் டேபிள் இல்லை ஆர்க் கேஷ்ல யூ வில் ஹேவ் த மேக் அட்ரஸ் ஆஃப் த டிவைஸ் தட் யூ ஆர் ட்ரைங் டு ரீச். அதாவது நீ ஆல்ரெடி பேசின ஒரு டிவைஸோட மேக் அட்ரஸ் இந்த ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, சரி, இது வந்து நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது சேம் நெட்ஒர்க். ஸோ 1.2 அண்ட் தென் 1.3. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே நெட்ஒர்க்கில் தான் இருந்தது, ரைட்? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கோ டு ஏஆர்பி டிஃபரெண்ட் நெட்ஒர்க். இது பெருசான டிஸ்கஸ் பண்ண போகிறதில்லடா, ரொம்ப பேசிக்காக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இது ஒரு பெரிய கான்செப்டை வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் இஸ் வெரி பேசிக்லி. இப்போ ஏஆர்பி டிஃபரெண்ட் நெட்ஒர்க். ஸோ இப்போ என்னன்னா, நான் இங்கேருந்து இந்த பிசி 1.2 பிசி இது. ஸோ 1.2 பிசிலேருந்து நான் யாருக்கு பிங் பண்ண போகிறேன்னா 2.2 பிசிக்கு நான் பிங் பண்ண போகிறேன். ஓகே, சரி, லெட் ஸ்டார்ட். ஸோ பிங் டைப் பண்ணியாச்சு, PING, அண்ட் தென் 2.2 இஸ் தி டார்கெட். அவனை தான் நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி அந்த பேக்கெட் கிராஃப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேலோட் அஃப்கோர்ஸ் ரேண்டம் டேட்டா இருக்கும், அதுக்கு மேலே லேயர் 4 கவர். பட் ரியல் டைமில் அது லேயர் 4 கவராக இருக்காது உண்மையாக பிங் பேக்கெட்டில். பட் எனிவே நம்ம இப்போ எக்ஸாம்பிள் லேயர் 4 வச்சுக்கலாம். லேயர் 4 கவர் அண்ட் தென் யூ வில் ஹேவ் தி லேயர் 3 cover. So layer 3 what will be the source IP address 1.2, what will be the destination IP 2.2. கரெக்டா? ஏன்னா நம்ம பிங் பண்றது யாரா 2.2 பிங் பண்ணுறோம். ஸோ 2.2 is a destination IP address, target IP. இப்போ நெக்ஸ்ட் லேயர் 2 கவர் ஃபார்ம் ஆகும். லேயர் 2, ஓகே. ஸோ லேயர் 2 அதில் வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 5000 all 2, ஏன்னா அது சென்டரோட பிசியோட மேக் அட்ரஸ் வந்து 5000 all 2. ஓகே, சரி, டார்கெட் மேக் அட்ரஸ் என்ன அகைன் தெரியாது, அது கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேம் நெட்ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, இப்போ நம்ம பிங் பண்ண போகிறது ஏன் நெட்ஒர்க்கில் இல்லை, பிங் பண்ண போகிறவன் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருக்கான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கே நமக்கு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இருக்கு பார்த்தியா, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அது யாரோட மேக் அட்ரஸாக இருக்கும் அப்படின்னா 2.2 தான் நம்ம ரீச் பண்ணணும். பட் 2.2 வேறு நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை நான் யாருக்கு அனுப்பணும், இங்கேருந்து என் கேட்வேக்கு அனுப்பணும். நல்லா புரிஞ்சுக்கோ. நேற்று சொன்ன எக்ஸாம்பிளில் நம்ம 1.3க்கு பிங் பண்ணுறோம். 1.3 ஏன் நெட்ஒர்க்லேயே தான் இருந்தால் 1.3 மேக் அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சி இங்கே எழுதிட்டு ஏஆர்பி பண்ணணும். என்ன கேட்டோம், who has 1.3 till 1.2ன்னு சொன்னோம். 1.3 சொன்னால் 1.3 வந்து எந்த மேக் அட்ரஸில் இருக்குது, 5000 all 3 மேக் அட்ரஸில் இருக்குன்ட்டு. பர்ஃபெக்ட், இது புரியுது நமக்கு. இப்போ நான் 2.2 பிங் பண்ணுறதுனால எனக்கு 2.2 மேக் அட்ரஸ் தேவையில்லை. 2.2 வேறு நெட்ஒர்க்கில் இருக்காங்க, நான் இங்கேருந்து அவனுக்கு அப்படியே கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் யார்கிட்ட கொடுக்கணும், I need to give it to my router. அப்போ நான் ஃபஸ்ட்டு என் ரவுட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறதுனால இப்போது நான் ஆர்க் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த ஆர்க் ரிக்வெஸ்ட் என்ன இருக்க போகுதுன்னா, இதுதான் ஆர்க் ரிக்வெஸ்ட். யார் பண்ண போகிறா, இந்த பிசி பண்ண போகிறோம். ஆர்க் ரிக்வெஸ்ட், ஓகே. அதில் என்ன இருக்கும்னா 1.2 ஹேஸ் 1.1 என் கேட்வே. இந்த பிசிக்கு நம்ம கேட்வே கான்ஃபிகர் பண்ணுவோம்ல யூஸ்வலாக, ஐபி மாஸ்க் அப்புறமா ஐபி சப்மிட் மாஸ்க் அப்புறமா கேட்வே கான்ஃபிகர் பண்ணுவோம்ல. ஸோ கேட்வே என்னன்னு கான்ஃபிகர் பண்ணுவோம் இந்த பிசிக்கு 1.1. ஸோ இந்த பிசியில் போயிட்டு நான் கேட்வே இன்ஃபர்மேஷனை கான்ஃபிகர் பண்ணுவேன். ஸோ இந்த பிசிக்கு என்ன தெரியும், கேட்வேட ஐபி அட்ரஸ் தெரியும். ஸோ இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பேக்கெட்டை யாருக்கு கொடுக்கணும், கேட்வே கொடுக்கணும். ஆனால் கேட்வேட ஐபி தான் நமக்கு தெரியும். கேட்வேட ஐபி அட்ரஸ் நம்மளே பிசியில் கான்ஃபிகர் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியும். பட் கேட்வேட மேக் அட்ரஸ் அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால வாட் ஹீல் டூ இஸ், ஹூ ஹேஸ் 1.1 கேட்குறான், யாரை பிங் பண்ணணும், எனிவே 2.2 தான் ரீச் பண்ணணும். பட் 2.2 ரீச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேக்கெட் யார்கிட்ட கொடுக்கணும், கேட்வே கிட்ட கொடுக்கணும்ல. அப்போ கேட்வேவோட மேக் அட்ரஸ் நமக்கு தெரியணும். ஸோ ஹூ ஹேஸ் 1.1 டெல் 1.2 அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்க் ரெக்வஸ்ட் அனுப்புகிறான். அது இங்கேருந்து இங்கே போகும், ப்ராட்காஸ்ட் ஆகும் அஃப்கோர்ஸ், ஏன்னா ஆர்க் ரெக்வஸ்ட் எப்பவுமே ப்ராட்காஸ்ட் தான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், இவங்கெல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் வந்து 1.1 கிடையாது, இவங்க 2 பேரும் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ யார் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான், இவன் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான். என்னென்னு, ஓகே, இப்போ இவன் தானே இந்த NIC தானே வந்து 1.1, அவனோட மேக் அட்ரஸ் என்ன 5000 all வேணும். ஸோ அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் 1.1 இஸ் அட் எங்கே இருக்கு 5000 all 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்வே அவனோட மேக் அட்ரஸை ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அண்ட் கேட்வே அவனோட மேக் அட்ரஸ் இந்த பிசி கிட்ட கொடுத்துருக்கோம். பிசி என்ன பண்ணுது, இந்த இடத்துல டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னவா ஃபீல் பண்ணுது, 5000 all 1. ஓகே, நீங்கள் என்ன சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் இது. நான் சேம் நெட்ஒர்க்னா நான் என்ன பண்ணுவேன்,
யார்கிட்ட பேசணுமோ இப்போ நான் 1.2 வந்து 1.3க்கு பிங் பண்ணுறேன். 1.3 ஏன் நெட்ஒர்க்ல இருக்கான். அப்போ என்ன பண்ணேன் 1.3 யாரா நீ ஏன் நெட்ஒர்க்ல தான் இருக்க, உன் மேக் அட்ரஸ் என்கிட்ட சொல்கிறான்னு சொல்லிட்டு 1.3 டேரெக்டாகவே அந்த ஆர்க் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிடலாம். பட் இதே டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்காக இருந்துச்சு, நான் 1.2 2.2 பேசுகிறேன் அப்படின்னா 2.2 டேரெக்டாக நம்மளால பேச முடியாது. நம்மள ரவுட்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதில் யார் கொடுக்கணும், ரவுட்டர் கொடுக்கணும். ஸோ 1.2லேருந்து 2.2 நான் பிங் பண்ண போகிறதுனால நம்ம பிசிக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னது, அவன் வேற நெட்ஒர்க்ல இருக்கான். 1.2 நான் 2.2 வேற நெட்ஒர்க்ல இருக்கு. அப்போ 2.2ல இருக்க வேற நெட்ஒர்க்ல இருக்கவனுக்கு அனுப்பணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு யாரோட மேக் அட்ரஸ் தேவை, என் கேட்வேயோட மேக் அட்ரஸ் தேவை. கேட்வே மேக் அட்ரஸ் தெரிஞ்சா கேட்வே காமிச்சக்கப்புறம் தான் அது இந்த பிசிக்கு போகும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், என் கேட்வேயோட மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்றேன், who has 1.1. ஓகே, நம்ம பிங் பண்ண போகிறது 2.2 தான், பட் who has 1.1 கேட்குறேன், டெல் 1.2ன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆர்க் ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே போயிட்டு இவன் சொல்றான் 1.1 இஸ் இட் ஆல் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் உங்க கேட்டோட மேக் அட்ரஸ் உனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த பேக்கெட் இங்கேருந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஓகே சரி, நான் இதோட முடிச்சிடுறேன். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு. இந்த ரவுட்டரில் வந்து ஃப்ரேம் ரீரைட்னு ஒன்று நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அது இங்கே திருப்பி போய் இங்கே போகும். அதெல்லாம் நிறைய இருக்குடா. ரைட், ஐ ஸ்டாப் இட் பிகாஸ் இது அகைன் எக்ஸ்பிளைன் ஆரம்பிச்சா இட் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ இப்போ நம்ம ஏஆர்பி சேம் நெட்ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணோம். ஏஆர்பி டிஃப்ரெண்ட் இருக்க ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணல. பட் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா, நான் வேறு நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு டிவைஸ் கூட பேசணும்னா ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு அந்த பேக்கெட் அனுப்பணும், என் கேட்வேக்கு அனுப்பணும். ஸோ எனக்கு தேவை என்னோட கேட்வேயோட மேக் அட்ரஸ். கேட்வேக்கு தான் ஆட் பண்ணுவேன். அண்ட் கேட்வே அவனோட மேக் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவனோட மேக் அட்ரஸ் போட்டு நான் யாருக்கு அனுப்பிச்சிருவேன், கேட்வேக்கு அனுப்பிச்சிருவேன். கிளியர்? எஸ், தட்ஸ் இட். சரி, ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஏஆர்பியோட டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கோட பேசிக்ஸ். ரைட், ஐ ஸ்டாப் இட் ஓவர் ஹியர். இதுக்கப்புறமா அதை கன்டினியூ பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஓகே சரி, நெக்ஸ்ட் வில் கெட் இன்டு. ஸோ அடுத்த டாபிக் வந்து ஏஆர்பி போதும்டா, இது போதும். நான் பூட் கேம்ப் லெவலுக்கு வந்து திஸ் இஸ் சஃபிஷியன்ட் பிகாஸ் பூட் கேம்பே வந்து பேசிக்காக நெட்ஒர்க்கிங் கற்றுக்கிறது தான். ஓகே, அங்கேயும் போட்டுக்கோங்க, சிசினோட பேசிக்ஸ் தான் நீங்கள் கற்றுக்க முடியும் பூட் கேம்பில். ஓகே, ஸோ ஐ ஸ்டாப் இட் ஓவர் ஹியர். ஸோ இப்போ பேசிக்காக மேக் அட்ரஸ் பற்றி பார்த்துட்டோம். நேற்று ஏஆர்பியோட சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்துட்டோம். ஓகே, இங்கே ஒரு டாபிக் டிஃபால்ட்டோ டிஎன்எஸ் அது இப்போ பார்த்துட்டு டிஹெச்சிபின்னு ஒன்று இருக்குது, அதுவும் முடிஞ்சால் இன்னைக்கு பார்க்கலாம், இல்லைனா வில் சி டுமாரோ. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பாதி கிளாஸ் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் டாபிக்ஸ் வைஸ் பார்த்தோன்னா 12 தான் முடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய டாபிக் இருக்குது பாருங்க, 12லேருந்து 13லேருந்து 28 டாபிக்ஸ் இருக்குது. ரைட், இதெல்லாம் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஓகே சரி, அதனால நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அண்ட் யுவர் கிளாஸ் வில் பி த லாஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் 25 இன்னைக்கு கரெக்டாக. ஸோ அஃப்கோர்ஸ் யூனோ 3rd தான் லாஸ்ட் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். May 3rd உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் பூட் கேம்ப் கண்டிப்பாக முடிச்சாகணும் அதுக்கு முன்னாடி, பிகாஸ் ஐ ஹவ் அப்கமிங் பேட்சஸ் அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து. ஓகே ஃபைன், ஸோ வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன, டிஎன்எஸ் சர்வர்னா என்னன்றது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். ஐ வில் டேக் திஸ். ஸோ இப்போதைக்கு 1 2 3 4 முடிச்சாச்சு. வில் டேக் த 5th ஒன், டிஃபால்ட் ரவுட்டிங் டிஎன்எஸ். ஓகே சரி, கவனிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நீங்கள் மீட்டிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டைமுக்கு ஜாயின் பண்ணுறீங்க. நானே வந்து 6:45 தான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நானே ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாயினே பண்ணுறீங்க. புரியாது. ரைட், அண்ட் எவ்ரி டாபிக் ஹஸ் அ கனெக்டிவிட்டி, டிபெண்டன்சி இருக்கும். நேற்று கிளாஸ் வராதவங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் புரியாது, இன்னைக்கு கிளாஸ் வராதவங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் புரியாது. இன்னைக்கு கிளாஸே நீ லேட்டாக வந்தனா இன்னைக்கு ரிமைனிங் கிளாஸ் புரியாது. ஓகே, சின்ஸ் திஸ் செஷன் இஸ் ஃபார் ஃப்ரீ, பீப்புள் ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். அது எப்பவுமே நடக்கிறது தான். ஒருத்தவங்க ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் ரெக்கார்டட் செஷன்ஸ் வேறு கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு கிளாஸ் மிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. சரி ஓகே, எனிவே என்னை நம்பி வரீங்க இவ்வளோ பேர், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட். சரி, அட்லீஸ்ட் இவ்வளோ பேர் வராங்களே, வராதவங்க நிறைய பேர் இருந்தாலும் வரவங்க இருக்கீங்களா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் ஃபார் தெம். ஓகே சரி, இது ஒரு சிம்பிள் லேப் தான். இங்கே ரவுட்டர் இருக்குது, இங்கே ஐஎஸ்பி இருக்குது, அண்ட் இன்டர்நெட் பாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேப்ல இருக்க ஒரு பிசிலேருந்து ரியல் இன்டர்நெட்க்கு நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னு பார்ப்போமா. ஸோ முன்னாடி ஐ ஸ்டார்ட் ஆல் தீஸ் டிவைசஸ். அண்ட் இது லேப்டா ஏஆர்பி நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் எந்த லேப்மே அதில் இல்லை. ஸோ ஏஆர்பி சேம் நெட்ஒர்க்கோ இல்லை டிஃப்ரெண்ட் இருக்கும். அது கான்செப்ட் ஃபுல்லாக தியரியாக தான் இருந்துச்சு, அதில் லேப் எதுவும் கிடையாது. பட் அகெயின் ஸ்டாட்டிக் ரூட்டிங்க்கு அப்புறமா ஏஆர்பி டிஸ்கஸ் பண்ணோம், நோ லேப்ஸ். இப்போ திருப்பி வந்து டிஸ்கஸ் அபவுட் ஏன்னா டிஃபால்ட் ரூட் அண்ட் டிஎன்எஸ். ரைட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் லேபும் இது இருக்குது. ஸோ ப்ளீஸ் லிசன். ஓகே சரி, இப்போ வில் சி திஸ் வே. இப்போ சிம்பிளா இந்த ரவுட்டரோட ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்கும். இப்போ ஐ சி த ரவுட்டிங் டேபிள் ஆஃப் திஸ் ரவுட்டர். இப்போ இதான் ரவுட்டரா, இந்த ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள். ஓகே, நான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. ஐ டென்ட் கான்ஃபிகர் எனி ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஜஸ்ட் இந்த பக்கம் 1.1 ஐபி அட்ரஸ் இருக்கு, இந்த பக்கம் 200
1.1.2 ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இப்போ இந்த 2 ஐபி தான் இருக்கு, அது ரெண்டுமே டேரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ வாட் இஸ் திஸ் நெட்வொர்க்? இந்த நெட்வொர்க் அட்ரஸ் என்னது? வாட் இஸ் திஸ் நெட்வொர்க்? இட் இஸ் 192.168.1.0/24. Okay, that's connected to this side. Okay, இன்னொன்று இந்த சைடில் 200.1.1.0/24. இது வந்து இந்த சைடில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 நெட்வொர்க்குமே இந்த ரவுட்டுக்கு 2 பக்கம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்டாட்டிக் ரூட்டிங் எதுவும் பண்ணல. நம்ம போன கிளாஸ் தான் ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ணியிருக்கோம். அப்போதான் தெரியாத நெட்வொர்க்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ணலன்றதுனால இந்த 2 நெட்வொர்க்குமே டைரக்ட்லி கனெக்டடாக தான் இருக்கு. இப்போ இந்த ரவுட்டுக்கு வில் செக் தட். இப்போ ரவுட்டுக்கு போகிறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ en show IP route command. நான் show IP route கொடுக்கும்போது you could see there is one network directly connected. What is it? 192.1.1.0. அது எந்த இன்டர்ஃபேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு? G0/0 இன்டர்ஃபேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, G0/0. ஓகே, அண்ட் தென் இந்த சைடு இது சாரி திஸ் கை, இது இந்த லைன் சி மட்டும் பார்த்து கூட அது மட்டும் போதும் இப்போதைக்கு. இது ஃபர்ஸ்ட் சி லெஃப்ட் சைடில் கனெக்ட் ஆயிருக்கு. And this is again C, directly connected network 200.1.1.0/24 is directly connected to G0/1. Okay, 0/1 இந்த பக்கம் இருக்கா, இந்த சைடில் நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ ஒரு கொஷின். ஓகே, நம்ம போல் கிரியேட் பண்ணி கொஷின் கேட்போம். கொஷின் என்னன்னா, இப்போ நான் இங்கேருந்து பிங் பண்ணுறேன்டா, இங்கே இதான இன்டர்நெட் இருக்குல்ல, இன்டர்நெட்குள்ளே யாரெல்லாம் இருக்கா, இன்டர்நெட்டில் இப்போ யாரெல்லாம் இருக்கா, நம்ம எல்லாருமே இன்டர்நெட்குள்ளே தான் இருக்கோம். அதான் புரிஞ்சுக்கோ. இப்போ ஆன்லைனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்நெட்குள்ளே இருக்க. இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யூடியூப் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸோ வேர் இட் இஸ், இல்லை நீ சும்மா யாரை வேணா இருக்கணும். இப்போ ஆன்லைன் உனக்கு நெட் கனெக்ஷன் இருக்குது, இப்போதைக்கு உங்கள் ஃபோன் ஆன்லைனில் இருக்குது, மொபைல் டேட்டா ஆனில் இருக்குது, வீட்டில் இருக்க வைஃபை ஒரு ஆனில் இருக்குது அப்படின்னா இந்த க்ளவுடுக்குள்ளே இருக்கு. ஓகே, தட் இஸ் வாட் தி இன்டர்நெட். அப்போ க்ளவுட்னா இப்போ இருக்க எல்லா இன்டர்நெட் யூசர்ஸும் இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றத மீனிங். சரியா? அதே மாதிரி இந்த இன்டர்நெட்ல நிறைய சர்வர்ஸ் இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, நிறைய சர்வர்ஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப பாப்புலர் சர்வர்னு பார்த்தோன்னா ஒரு சர்வர் இருக்குது. அது என்ன பர்பஸ்ன்றது நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து 8.8.8.8. அது வந்து இன்டர்நெட்ல இருக்குது, அது ஒரு சர்வர், அதோட ஐபி அட்ரஸ் வந்து 8.8.8.8. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்நெட்ல இருக்க இந்த சர்வருக்கு பிங் பண்ண போகிறோம். ஓகே, இது இன்டர்நெட்ல இருக்க அலைவாக இருக்குது, இப்போதைக்கு அலைவாக இருக்குது. இப்போ யார் பிங் பண்ணாலும் அந்த சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். புரியுதா? இப்போ இன்டர்நெட்குள்ள ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வருக்கு நான் இங்கே இருந்து நம்ம லேபுக்குள்ள இருக்க ஒரு பிசில இருந்து பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பிங் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, so அதுக்கு முன்னாடி I'll just create the poll and then get the answers from you guys. Okay, so we'll see. என்ன பண்ணலாம், poll create பண்ணிக்கலாம். Okay, wait. And 1.2 PC ping 8.8.8 server that is in the internet. Okay, so option A yes, option B no. சரி, இதை நான் என்ன பண்ணுறேன், நோட் பேட்லையும் போட்டுக்கிறேன். ஸோ தட் அந்த யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுக்கும். இதுதான் கொஷின். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, பட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. நான் நேற்று தான் அதை ஃபீலே பண்ணேன். ஓகே, எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. ஓகே, சரி, ஓகே, டன். ஓகே, இதான் கொஷின். கேன் 1.2 PC ping 8.8.8.8 server in the that is in the internet. Okay, let me save this question and then launch this poll. Okay, please answer please. உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க டயக்ராமு. 1.2 வந்து என்னால் ரியல் இன்டர்நெட்க்கு பிங் பண்ண முடியுமான்றதான் கொஷின். இங்கே ஐஎஸ்பி ரவுட்டரும் இருக்குது, அதுவும் ஆனில் தான் இருக்குது. Okay, please everyone participate. Okay, so enough, I'll end the poll. Okay, so answer என்னன்னா அதுவும் சொல்லிடலாம். ஸோ 73% எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் 26% நோன்னு சொல்லியிருக்கீங்க. சாரி, 74, இது 74-26. ஓகே,
ஸோ எஸ், அப்போ மெஜாரிட்டி வந்து யூ கேஸ் ஆர் திங்கிங் தட் இட் வில் ஒர்க். கரெக்டாக? ஸோ நம்ம பார்ப்போமே. விண்டோஸ் மிஷின் எடுத்துக்கிறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன், பிங் 8.8.8 கொடுப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நான் இந்த பிசிக்கு ஐபி அசைன் பண்ணல, அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அதை அசைன் பண்ணிடலாம். ஏன்னா அது ஐபி அசைன் பண்ணிட்டு தானே பிங் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், இன்டர் ப்ரோட்டோகால் போகிறேன், யூஸ் த ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ். ஸோ என்ன ஐபி அட்ரஸ்டா 192.1.1.2. ஓகே, சப்நெட் மாஸ்க் 255.255.255.0, டிஃபால்ட் கேட்வே 192.1.1. ஓகே சரி, ஓகே குட் குட். சரி, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிங் பண்ணி பார்ப்போம். பிங் PING 8.8.8. இப்போ நான் வந்து என் நெட்ஒர்க்குள்ள இருக்க யாரையும் பிங் பண்ணல, இன்டர்நெட்ல இருக்க ஒருத்தனை பிங் பண்ணுறேன். பிங் ஒர்க் ஆகல. ஓகே, ஸோ இஃப் யூ சி ரிப்ளை என்னன்னா 1.1லேருந்து ரிப்ளை வருது, இந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் இஸ் அன்ரீச்சபிள். ஸோ இங்கே என்ன ஆன்சர்னா, நீங்கள் வந்து இங்கே பிங் பண்ணுறடா, பிங் 8.8.8 கொடுத்துட்டேன். ஓகே சார், நீங்கள் பிங் ரெக்வெஸ்ட் ரைட், இதை erase பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பிங் ரெக்வெஸ்ட் அனுப்புகிறேன். அந்த பிங் ரெக்வெஸ்ட்டில் சோர்ஸ் ஐபி 1.2, டெஸ்டினேஷன் ஐபி 8.8.8.8. இதுதான் அனுப்பிச்ச பாக்கெட். கரெக்டாக அந்த பாக்கெட்டில் இருக்க சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி இதுதான். ஸோ இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இங்கேருந்து இங்கே போகுது. இப்போது என்ன ஜென்ரலாக நடக்கும், ஒரு பேக்கெட் ரவுட் கிட்ட போச்சுன்னா ரவுட் என்ன பண்ணுவான், அந்த டெஸ்டினேஷன் ஐபி பார்ப்பாங்க. நான் முன்னாடி கிளாஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பார்ப்பான். டெஸ்டினேஷன் ஐபி பார்த்துட்டு ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணுவோம். இப்போ இந்த ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்குது, நம்மளே சொன்ன மாதிரி 1.0, அதாவது 192.168.1.0/24 எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, 0/0 கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் 200.1.1.0/24 இது எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, 0/1 கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ அவன் ரவுட்டிங் டேபிள் இருக்குது ரெண்டு லைன் தான், இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும் தான் ரவுட்டுக்கு தெரியும். தீஸ் ஆர் த நெட்வொர்க்ஸ் தட் த ரவுட்டர் நோஸ். இது மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க், ஆர் நோன் நெட்வொர்க்னு வச்சுக்கேன். நோன் இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க். இப்போ அவங்க கிட்ட போய் கேட்குறேன், ரவுட்டர் எனக்கு வந்து 8.8.8க்கு போகணும், வழி சொல்லு அப்படின்னு சொல்லி ரவுட்டர் கிட்ட கேட்கும். ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணுறான். அந்த ரவுட்டிங் டேபிள் என்ன ஆகல, மேட்ச் ஆகலையே. ஓகே, சரி, மேட்ச் ஆகலை. இப்போ இங்கேயும் மேட்ச் ஆகலை, இங்கேயும் மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறான், ரவுட்டிங் டேபிளில் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பேக்கெட் ரிட்டர்ன் பண்ணிடுறான். யாருக்கு, சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணி, சாரிப்பா நீ கேட்ட டெஸ்டினேஷன் நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, என் ரவுட்டிங் டேபிளில் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு தான். அப்போ நீ கேட்குற டெஸ்டினேஷன் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ரிட்டர்ன் பண்ணிடுறான் பாக்கெட்டை. அப்போ அதனால தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்ன்ற மாதிரி அந்த மெசேஜை நீங்கள் பார்க்குறீங்க. கிளியர்? ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம பேக்கெட் லாஸ் ஆயிருக்கு, நம்ம அமிச்ச பேக்கெட் ரியல் இன்டர்நெட்க்கு போகல, ரியல் 8.8.8க்கு போகல. மேக் சென்ஸ்ல? ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 74% வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னீங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதை தான் யோசிச்சிருக்கணும். ரவுட்டிங் டேபிள் தானே முக்கியம். ரவுட்டிங் டேபிளில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பாக்கெட் வருதுன்னா ரவுட்டிங் டேபிள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ரவுட்டிங் டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போ ரவுட்டிங் டேபிள் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைனா அவன் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுவான், ஃபார்வர்ட் பண்ணல. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறது, பேக்கெட் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரவுட்டரோட ரவுட்டிங் டேபிளில் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ண போகிறேன். எந்த என்ட்ரி, 8.8.8.8 ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணலாம்டா. பட் நினச்சி பாரு, இங்கே இன்டர்நெட்டில் நினச்சி பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே இன்டர்நெட்டில் எத்தனை ஐபிஸ் இருக்கு, பில்லியன்ஸ் ஆஃப் ஐபிஸ் இருக்கு. இந்த பில்லியன்ஸ் ஆஃப் ஐபிஸ் ஒரு ஐபி தான் 8.8.8.8. இப்போ நீ 8.8 பிங் பண்ண ட்ரை பண்ண, ரவுட்டிங் டேபிள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு, ரிட்டர்ன் பாக்கெட் வந்துருச்சு. இப்போ நீ ரவுட்டிங் டேபிளில் 8.8 கூட ஒரு லைன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லைன் கிரியேட் பண்ணுறோம், 8.8க்கு இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோ. அப்போ நான் திருப்பி வேறு ஏதாவது டெஸ்டினேஷன் பிங் பண்ணணும். இப்போ இன்னொரு சர்வர் கூட இன்டர்நெட்டில் இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலர். அது ஐபிஎஸ் 1.1.1.1. இப்போ அதுக்கு தனியாக கிரியேட் பண்ணுவியா, 1.1.1.1. அப்போல்லாம் புரிஞ்சுக்கோ, நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ்ன்றது என்னது. இப்போ உங்கள் வீட்டில் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா என்ன மீனிங் அதுக்கு, உலகத்தில் இருக்க எல்லா ஐபியும் என்னால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றத இன்டர்நெட். சிம்பிள் மீனிங் ஆஃப் இன்டர்நெட் இஸ் உலகத்தில் இருக்க எல்லா டெஸ்டினேஷன் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வி கால் தட் இஸ் இன்டர்நெட். அவ்வளோதான். ஓகே, இப்போ உலகத்தில் இருக்க எல்லா டெஸ்டினேஷன் ரீச் பண்ணால் மட்டும்தான் இவனுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணுறேன், இதை ரீச் பண்ணி இன்னொரு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணுறேன். அந்த பில்லியன்ஸ் ஆஃப் ஐபிஸ்க்கு நம்ம பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ண முடியுமா? ரைட், மேக் சென்ஸ். கண்டிப்பாக நீ இந்த கிளாஸஸை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுற, ப்ராப்பராக புரிஞ்சுக்கிற, லேப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற அப்படின்னா நான் சொல்கிறது 100% புரியும். ஓகே சரி, இப்போ நம்ம இங்கே பில்லியன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது, பில்லியன்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இஃப் யூ ஸ்டார்டட் டூயிங் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் இட்ஸ் கான் நெவர் எண்ட். ஓகே, ஏன்னா இங்கே இருக்க இன்டர்நெட்டில் இருக்க எல்லா டெஸ்டினேஷனுக்கும் நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ண முடியாது. முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணுண்டா, அப்போ எத்தனை டெஸ்டினேஷன்ஸ் இருந்துச்சா, ஒரு நெட்வொர்க்கில் ஒரு டோபாலஜியில் 5 நெட்வொர்க் இருக்கும், இல்லை வந்து 7 நெட்வொர்க் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணலாம் தனித்தனியாக. ஓகே, இப்போ இத்தனை டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, இத்தனை டெஸ்டினேஷன் நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணணும்னா நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, அதனால நீ சிம்பிளாக என்ன சொல்ல போகிறோம்னா, என் ரவுட்டர் கிட்ட சொல்கிறேன், ரவுட்டர்
இன்டர்நெட்டில் இருக்க எல்லா டெஸ்டினேஷன்ஸ்க்கும் என்னால் தனித்தனியாக ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா தனித்தனியாக பண்ணால் அது டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும், பாசிபிளும் கிடையாது. அதனால ரவுட்டர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நம்ம உனக்கு சே தட் ஃபார் எனி டெஸ்டினேஷன் ரவுட்டர்கிட்ட போய் சொல்கிறேன், இனிமேல் எந்த டெஸ்டினேஷன் வந்தாலும் நீ அதை யாருக்கு அனுப்பிச்சிடணும்? யார் பக்கத்தில் இருக்கா? ஐஎஸ்பி இருக்கான்ல. அதாவது இப்போ ரவுட்டர்கிட்ட சும்மா சொல்கிறேன், இங்கே பாரு யார் வந்தாலும் என்ன பண்ண இவனுக்கு அனுப்பிச்சு விட்ரு, அவ்வளோதான். யார் வந்தாலும் சரி, எங்கே போகணும்னு சொன்னாலும் சரி, நீ என்ன பண்ணுற, இவனுக்கு அனுப்பிச்சு விட்ருன்னு சொல்கிறது தான் டிஃபால்ட் ரவுட்டிங். ஓகே, அப்போ டிஃபால்ட் ரவுட்டிங்னா டிஃபால்ட்டாக எவன் வந்தாலும் இவனுக்கு அனுப்பு, அவ்வளோ. அப்போ இங்கே சிம்பிளாக இந்த ரவுட்டில் போயிட்டு நான் ஒரு வேல்யூ கான்ஃபிகர் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ரவுட்டிங் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஃபார் எனி டெஸ்டினேஷன் கேன் பி ரீச்ட் வயா, எனி டெஸ்டினேஷன் கேன் ரீச்ட் வயா ஐஎஸ்பி. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இந்த எனி டெஸ்டினேஷன்னா என்ன, எப்படி எனி டெஸ்டினேஷன் சொல்லுவீங்க அப்படின்னா, எனி டெஸ்டினேஷனுக்கு ஒரு ரிசர்வ்டு அட்ரஸ் இருக்கு, 0.0.0.0/0. ஓகே, அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம உங்களுக்கு புரியும், நான் சொல்ல வரும்போது புரியும் பாரு. 0.0.0.0/0 கேன் பி ரீச்ட் வயா வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹாப் ஐபி? இதோட நெக்ஸ்ட் ஹாப் ஐபி என்னது? 200.1.1.1. ஓகே, 200.1.1.1. அப்போ எனி டெஸ்டினேஷன் போகணும்னா ஐஎஸ்பி வழியா போகணுன்றது நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். கமாண்ட்ல கான்ஃபிகர் பண்றப்ப என்ன கான்ஃபிகர் பண்ண போறோம்? எனி டெஸ்டினேஷன் என்னது? எனி டெஸ்டினேஷன்னா 0.0.0.0/0. இது ரிசர்வ்டு நம்பர். ஓகே, எனி டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா எங்க வழியா போகலாம்? நெக்ஸ்ட் ஹாப் ஐபி ஐஎஸ்பி வழியா போகலாம் அப்படின்றதான் ஜஸ்ட் சேயிங். ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாமா ரவுட்டில் போயிட்டு? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரவுட்டில் இஎன் கான்ஃபிகர் போயிட்டு ஐபி ரவுட். ஓகே, வாட் இஸ் த டெஸ்டினேஷன்? 0.0.0.0. வாட் இஸ் த மாஸ்க்? சப்நெட் மாஸ்க் என்னது? அது 0 தானே. பட் ஆனால் இங்கே நம்ம எப்பவுமே எப்படி பண்ண முடியாது, /0 நீ கொடுக்க முடியாது. ஐபி அட்ரஸ் என்னது? ஐபி அட்ரஸ் அதாவது நெட்வொர்க்கும் ஆல் 0. வாட் இஸ் அ மாஸ்க்? மாஸ்க் என்னது? /0 மீனிங் என்ன? வாட் இஸ் /0? /8 என்ன? 255.0.0.0. கரெக்டா? இப்போ /0 /0 0.0.0.0. அதான் எதுவுமே 0 மீன் எதுவுமே 1 இல்லை, எல்லாமே 0ன்றது. அப்போ 0.0.0.0 நெக்ஸ்ட் 0.0.0.0. ஸோ இப்போ நெட்வொர்க்கும் ஆல் 0, மாஸ்க்கும் ஆல் 0னா அதுதான் என்னது? எனி டெஸ்டினேஷனோட மீனிங். அப்போ நான் எந்த டெஸ்டினேஷன் போகணும்னாலும் 0.0.0.0 0.0.0.0, ரைட்? அண்ட் தென் ஐம் ட்ரைங் டு கோ வயா வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ்? 200.1.1.1. வெரி சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், ரவுட்டிங் டேபிள்ல ஒரு என்ட்ரி கிரியேட் பண்றேன். என்ன என்ட்ரி கிரியேட் பண்றேன்? எந்த டெஸ்டினேஷன் போனாலும் அது யார்கிட்ட போகணும்? ஐஎஸ்பி கிட்ட போகணும். இது யார்? ஐஎஸ்பியோட ஐபி அட்ரஸ். அண்ட் இது என்னது? எந்த டெஸ்டினேஷன் போனாலும் அப்படின்னு சொல்ற அந்த ஐபி அட்ரஸ் அதோட சப்நெட் மாஸ்க். ஓகே, சரி. இப்போ நான் என்ட்ரி கொடுத்துட்றேன். என்ட்ரி கொடுத்தேன்னா இந்த என்ட்ரி கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு டூ ஷோ ஐபி ரவுட் ஸ்டாட்டிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் டூ ஷோ ஐபி ரவுட் ஸ்டாட்டிக் கொடுக்கும்போது ஏதாவது ஸ்டாட்டிக் ரூட்டிங் இருக்கான்னு கேட்குறேன். ஆமா இருக்கு. என்ன ஸ்டாட்டிக் ரூட்டிங் அது? 0.0.0.0/0. அதாவது இன்டர்நெட்ல இருக்க எந்த டெஸ்டினேஷனுக்கு போறதா இருந்தாலும் நம்ம யாருக்கு அதை அனுப்பிவிட சொல்லிட்டோம்? 200.1.1.1. நீங்கள் திருப்பி டயக்ராம் பார்த்தீங்கன்னா 200.1.1 எங்கே இருக்கான்? இங்கே இருக்கும். அப்போ ஐஎஸ்பிக்கு அதை அனுப்பிச்சு விட்டோம்னா ஐஎஸ்பி என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் அது அவன் தலைவலி. அவன் அதை எப்படி அனுப்புறான்றதுலாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க தேவையில்லடா. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த பாக்கெட்டை வாங்கி ஏதோ பண்றான், ஏதோ பண்ணி நம்ம பாக்கெட் இன்டர்நெட்குள்ள போயிடுச்சுன்னா போதும். ஸோ நம்மளோட ஸ்கோப் வந்து இங்க இருந்து நம்ம அது யாருக்கு அனுப்பிச்சு விட்டா போதும்? இவனுக்கு அனுப்பிச்சு விட்டா போதும். அவன் ஏதோ பண்ணி திருப்பி அந்த பாக்கெட்டை ரவுட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவான். எங்க? இன்டர்நெட்குள்ள ஃபார்வர்ட் பண்ணி ரியல் 8.8.8 நம்ம ரீச்சே பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணியாச்சுல. இப்போ ஸ்டாட்டிக் ரூட்டிங் வந்துருச்சா? நீங்க பாரு எஸ்ன்னு இருக்கு பார்த்து, எஸ்னா ஸ்டாட்டிக் ரூட்டிங். இந்த ஸ்டார்னா என்னது? டிஃபால்ட் ரவுட்டிங். இந்த ஸ்டார்ன்றது டிஃபால்ட். அதாவது இனிமேல் எந்த டெஸ்டினேஷன் வந்தாலும் அது எங்கே மேட்ச் ஆகும்? இங்கே மேட்ச் ஆகி யாருக்கு அனுப்பிச்சுட்ருவோம்? 200.1.1.1க்கு அதை அனுப்பிச்சுட்ருவோம். வெரி குட், ஸோ பர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைனலாக இந்த பிசியில் இருந்து லாஸ்ட் டைம் 8 எடிட் பண்ணும்போது எனக்கு ரிப்ளை வரல. ரிப்ளை வந்தது, பட் என் கேட்வே கிட்ட ரிப்ளை வந்தது. அவன் என்ன சொன்னான்? அன்ரீச்சபிள்னு சொன்னான். பட் திஸ் டைம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிங் பண்ண போறேன். PING 8.8.8.8. இப்போ பார்ப்போம். சி ரியல் இன்டர்நெட், உண்மையாவே இன்டர்நெட்குள்ள இருக்க ஒரு சர்வர் எனக்கு ரிப்ளை பண்றான். 8.8.8ன்றது அங்கிருந்து ரிப்ளை வந்திருக்கு. அப்போ நான் இன்டர்நெட்குள்ளே போயிட்டேன். இப்போ எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, அதான் மீனிங். இப்போ இங்க இருந்து நான் இன்டர்நெட் போயிட்டு இன்டர்நெட் ஒரு சர்வரை பிங் பண்ணி ரிப்ளை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்னோட பிசிக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு. அண்ட் நீங்களும் பண்ணலாம்டா இதை. இப்போ நீங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க. மேபி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பண்ண வேணாம், கிளாஸ் முடிச்சோடனே பண்ணுங்க. உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. மேபி நான் வந்து என்ன பண்றேன்னா விண்டோஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனே. நான் நிறைய பேர் விண்டோஸ் யூஸ் பண்றீங்க, பட் விண்டோஸ் யூஸ் பண்றது அந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் இல்லை. லினக்ஸ்க்கு சீக்கிரமா மைக்ரேட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட் மீ லாகின் வித் திஸ் மிஷின். இது என்னோட விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின்.
இதில் லாகின் பண்ணி அவங்க பிங் பண்ணி காட்டுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கிறேன். இப்போ இந்த பிசிக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குடா. இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிறதுனால பிங் 8.8.8 பண்ணுறேன். எனக்கு ரிப்ளை வருது. ஓகே, இப்போ இது என்னோட இங்கே இருக்க பிசி. இப்போ இதே நான் என்னோட மிஷினில் இப்போ என்னோட லினக்ஸ் மிஷின்லேருந்து நான் பிங் பண்ணுறேன். ஸோ டெர்மினல் எடுத்துக்கிறேன். PING 8.8.8. இப்படியே ரிப்ளை வருது. புரிஞ்சுட்டிங்களா? இது வந்து என்னோட இப்போ நான் யூஸ் பண்ணுற மிஷின். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிற அந்த பிசி. இது என்னோட வர்ச்சுவல் மிஷின். நான் எனக்காக தனியாக விண்டோஸ் மிஷின் ஒன்று மெயின்டைன் பண்ணுறேன் அது. அண்ட் அதை விட்டுருங்க, இது என்ன மிஷினு? இது நம்ம லேபுக்குள்ளே இருக்க ஒரு விண்டோஸ் மிஷின். இதுக்கு நான் இப்போ தான் ஐபி அசைன் பண்ணேன், இப்போ தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த மிஷின்லேருந்து கூட எனக்கு என்ன ஆகுது, 8.8 என்னால் ரீச் பண்ண முடியுது. ஓகே, அப்போது நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணலாம். மேபி நீங்கள் ஃபோனில் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஃபோனில் அட்டன் பண்ணால் ஃபோன்லேயும் பிங் பண்ணலாம்டா. ஃபோன்லேயுமே டெர்மினல் ஒரு ஆப் இருக்கும். ஒரு வேளை நீ வந்து இந்த வீடியோவை வந்து இந்த செஷனை லேப்டாப்பில் அட்டன் பண்ணுற, இல்லை இந்த வீடியோ யூடியூப்பில் லேப்டாப்பில் பார்க்குற உங்ககிட்ட மிஷின் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, போய் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு பிங் 8.8.8 பண்ணி பாரு. உனக்கு பிங் ரிப்ளை கண்டிப்பாக வரும். அதுதான் நம்மளோட ப்ரூஃப் இன்டர்நெட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு இன்டர்நெட் இருந்து நம்ம தான் என்ன பண்ண முடியும், என்னால் 8.8 ரீச் பண்ண முடியும். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ வேறு ஏதாவது பிங் பண்ணுவோமே. ஏன்னா 8.8 மட்டும் ரீச் பண்ணுறது போல பிங் 1.1.1.1 ரீச் பண்ணுறேன். ஓகே, அங்கேயும் எனக்கு பிங் ஆகுது. அவனும் எனக்கு ரீச்சபிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஓகே. இப்போ இந்த மாதிரி நிறைய டெஸ்டினேஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் அவ்வளோதான். இப்போ இன்டர்நெட் எனக்கு ரீச்சபிள்னா உலகத்தில் இருக்க எந்த ஐபி அட்ரஸ் வேணால் நான் பிங் பண்ணி பார்க்கலான்றது தான் ஒரு ப்ரூஃப். ஓகே, இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. மேபி நான் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். உங்கள் கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிங் பண்ணி பாருங்கள். 8.8.8 பிங் பண்ணுங்கள். 1.1.1 பிங் பண்ணுங்கள். ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஸோ விச் மீன்ஸ் யார் இன்டர்நெட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த பிங் பண்ணணும், பிங் ஒர்க் ஆகாது, டைம் அவுட் தான் ஆகும், இல்லை அன்ரீச்சபிள்னு வரும். ஓகே ஃபைன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, யா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வந்து பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், டிஃபால்ட் ரூட்டிங் ஒன்று இருக்குது. டிஃபால்ட் ரூட்டிங் என்ன, இன்டர்நெட்க்கு போகணும்னா நம்ம டிஃபால்ட் ரூட்டிங் பண்ணணும். ஏன்னா டிஃபால்ட் ரூட்டிங் என்னது, இருக்கிற எல்லா டெஸ்டினேஷன்ஸையும் ஒரு பக்கமாக அனுப்புறது தான் டிஃபால்ட் ரூட்டிங். அப்போ இன்டர்நெட்டும் அதான, இன்டர்நெட்ல எல்லா டெஸ்டினேஷன்ஸும் இருக்குது. ஸோ டிஃபால்ட் ரூட்டிங் இஸ் நத்திங் பட் யூ கெட் அன் இன்டர்நெட் ஆக்சஸ், ரைட்? ஸோ டிஃபால்ட் ரூட்டிங்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் ரூட்டிங். இப்போ நம்ம இந்த பீஸில் என்ன பண்ணிட்டோம், இந்த பீஸில் போயிட்டு டிஃபால்ட் ரூட்டிங் கான்ஃபிகர் பண்ணுறோம். டிஃபால்ட் ரூட்டிங் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வாட் வில் டு இஸ் இன்டர்நெட். நம்ம ஜென்ரலாக இன்டர்நெட் எப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஜென்ரலாக இன்டர்நெட் எப்படி செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து பிங்லாம் நீங்கள் நிறைய பேர் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா பிங்னு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம இன்டர்நெட் வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னு என்ன பண்ணுவோம், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி www.google.com கொடுப்போம். google.com வந்துச்சுன்னா இன்டர்நெட் இருக்குது அப்படின்னு. ஆனால் google.com வரலையே, சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் கான் ஃபைண்ட் த சர்வர் அட் google.com அப்படின்னு வருது. பட் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எனக்கு பிங் பண்ணால் பிங் 8.8 ஆகுது. ஸோ பிங் 8.8.8 ஆகுது. பட் என்னால் என்ன பண்ண முடியல, ப்ரௌசரில் போயிட்டு google.com கொடுக்க முடியல. சரி, இன்னொன்று பண்ணுவோமா, இங்கே போயிட்டு பிங் www.google.com கொடுப்போம். நல்லா பார்த்துக்கோ, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு பிங் 8.8 ஆச்சு. ஆனால் ப்ரௌசர் எடுத்தேன், பிங் google.com ஆகலை. இப்போ திருப்பி கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்து பிங் google.com கொடுக்குறேன், ஆகலையே. என்ன சொல்கிறான், பிங் ரிக்வெஸ்ட் could not find the host www.google.com, please try the name, please check the name and try again later. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் பிங் 8.8 கொடுக்கும்போது நம்ம பேக்கெட் எப்படி தான் ஃப்ரேம் ஆகுது, நமக்கு பேலோடு இருக்கும், லேயர் 4 ஹெடர் இருக்கும், அந்த லேயர் 3 இருக்கும். லேயர் 3 சோர்ஸ் ஐபி என்னது 1.2, டெஸ்டினேஷன் ஐபி என்னது 8.8.8.8. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லேயர் 2 கவர் இருக்கும், அதில் நமக்கு மேக் அட்ரஸ் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நான் பிங் 8.8.8 பண்ணுறப்போ என்னோட பேக்கெட் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. சோர்ஸ் ஐபி 1.2 இருக்குது, டெஸ்டினேஷன் ஐபி 8.8 இருக்குது. சரி, இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் வந்து பிங் 8.8 கொடுத்தேன். ஸோ டெஸ்டினேஷன் ஐபி பிகம்ஸ் 8.8.8. இப்போ இதை நான் பிங் google.com கொடுக்குறேன். பிங் www.google.com. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், எப்படி பேக்கெட் ஃப்ரேம் ஆகும், பேலோடு இருக்கும், லேயர் 4 கவர் இருக்கும், அதை விட்டுருங்க. லேயர் 3 கவர் இருக்குமா, லேயர் 3 கவர். ஓகே, ஸோ லேயர் 3 கவர். ஸோ அசியூம் தட் இந்த பிசியில் இருந்தாலும் நான் பிங் பண்ணுறேன், பிங் google.com பண்ணிட்டேன். இப்போ சோர்ஸ் ஐபி என்னவா இருக்கும் 1.2.
டெஸ்டினேஷன் ஐபி என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இங்கே நம்ம 888 யூஸ் பண்ணுறப்போ டெஸ்டினேஷன் ஐபி 888 இருந்துச்சுடா. பிங் google.com யூஸ் பண்ணுறோம், டெஸ்டினேஷன் ஐபி என்னவா இருக்கும்? google.com இருக்க முடியுமா? google.comன்றது என்னது? அது ஒரு நேம். தட் இஸ் அ நேம். பட் உண்மையாக இந்த இடத்துல என்ன வேணும்? இந்த இடத்துல என்ன வரணும்? இந்த இடத்துல என்ன வரணும்? ஒரு ஐபி தானே வரணும். அப்போ google.comன்றது ஒரு சர்வர். ஓகே, அது எங்கே இருக்குது? இந்த இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அந்த சர்வருக்குன்னு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் தானே இங்கே இருக்கணும். ஓகே, அது ஏதோ ஒரு ஐபி அட்ரஸாக இருக்கட்டும். இப்போ அந்த சர்வரோட இப்போ நமக்கு இங்கே என்ன தேவைன்னா கூகுளோட சர்வரோட ஐபி அட்ரஸ் வேணும். கூகுளோட சர்வரோட கூகுளோட ஐபி அட்ரஸ் வேணும். இப்போ நமக்கு கூகுளோட ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியலையே. நமக்கு தெரிஞ்சதா என்னது? google.comன்ற நேம் தான். ஓகே, இப்போ கூகுளோட ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியல. நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஐபிஸ் தான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஹியூமன்ஸ் ஆர் வெரி புவர் இன் ரிமெம்பரிங் நம்பர்ஸ். ஓகே, நமக்கு எப்பவுமே என்ன ஈஸியாக இருக்கும்? google.comனா ஈஸியாக இருக்கும், labs.networking.னா ஈஸியாக இருக்கும், ஃபேஸ்புக்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நேம்ஸ் தான் ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் இதே கம்ப்யூட்டர்ஸ்க்கு நேம்ஸ் வேணாம். அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு தேவைலாம் ஐபி தான். ஒரு பேக்கெட் அவங்க ஃபார்வர்ட் பண்ணணும்னா அந்த பேக்கெட்டுக்குள்ள அவன் எனக்கு என்ன இருக்கணும் அவன் எதிர்பார்ப்பான். ஐபி இருக்கணும்னு எதிர்பார்ப்பான், நேம் அவன் எதிர்பார்க்க மாட்டான். அப்போ கம்ப்யூட்டர்ஸ்க்கு என்ன தேவை? இங்கே ஐபி தேவை. பட் நமக்கு தான் ஐபி தெரியாது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நேம் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் பிங் 888 நான் ஒன்று என்னோட டெஸ்டினேஷன் ஐபி வந்து 888 கொடுக்கும்போது அது ஐபியாக இருக்குது, பிங் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் டெஸ்டினேஷன் வந்து நான் ஒரு நேமாக கொடுக்குறேன், google.com நேமாக கொடுக்குறப்போ அவனால் என்ன பண்ண முடியல? அந்த நேமை இங்கே போட முடியாது, அவனுக்கு அந்த ஐபியை தான் போட முடியும். அப்போ அதனால என்ன ஆயிருக்குன்னா இந்த பிங் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நான் பிங் பண்ணுறப்போ அவன் சொல்கிறான், என்னால் பிங் பண்ண முடியாதுடா, யுவர் பிங் ரிக்வெஸ்ட் குட் நாட் ஃபைண்ட். என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியல, எனக்கு google.comன்ற ஒரு நேமோட ஐபி அட்ரஸ் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன சொல்கிறான், நேமை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்கிறான். நேமில் எந்த டவுட்டும் கிடையாது, நேம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பிசியால் என்ன பண்ண முடியல, google.comன்ற அந்த நேமோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. ஓகே, சரி, இது எப்படி கண்டுபிடிக்க போகும்? அதான் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நமக்கு யாரோட ஹெல்ப் தேவைன்னா, இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த பிசிக்கு என்ன தேவை? இந்த பிசி கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டோம்? பிசி பிங் பண்ணு. யாரை பிங் பண்ணு? www.google.com பிங் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த பிசியோட வேலை என்னன்னா, இப்போ google.comன்றவன் யாரு, அவன் ஐபி அட்ரஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு அவனை பிங் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாரு, இந்த இடத்துல இன்டர்நெட்ல நான் சொன்னேன்ல சர்வர்ஸ் நிறைய இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் 8.8.8ன்னு ஒரு சர்வர் இருக்கு. அண்ட் தென் இது வந்து கூகுளோட சர்வர், google.com. ஓகே, அந்த சர்வர், இந்த google.com அந்த வெப்சைட் நீங்கள் போறீங்களா, அந்த வெப்சைட் இருக்க அந்த சர்வர். அசியூம் தட் அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து 140.10.20.30. இதாண்டா இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம google.comக்கு போகணும்னா எந்த ஐபிக்கு போகணும்? இந்த ஐபிக்கு போனால் தான் google.com சர்வர் நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த 8.8 சொன்னேன்ல, இவன் வந்து இன்டர்நெட்ல இருக்கான், அவனை நம்ம பிங்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த சர்வரோட மெயின் பர்பஸ் என்னன்னா, இஸ் தி டிஎன்எஸ் சர்வர். டிஎன்எஸ் சர்வர். ஸோ த மீனிங் இஸ் வெரி சிம்பிள். அப்போ டிஎன்எஸ் சர்வர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன், இது உண்மையாக சொல்லணும்னா நிறைய இருக்குது இதில். பட் நான் ரொம்ப பேசிக்காக உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றதுனால ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அவங்ககிட்ட ஒரு பெரிய டேபிள் இருக்கும்டா. ஏன் அந்த டேபிளில் லெஃப்ட் சைடில் நேம் இருக்கும், ரைட் சைடில் ஐபி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாக உண்மை கிடையாது, பட் அந்த செஷனை உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ரைட்டாக போய் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் ஐபி, நேம் அண்ட் ஐபி ரெண்டுமே இருக்கும். நேம்ன்றது என்னது? நம்ம அந்த வெப்சைட்டோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com அப்படின்னு. அந்த google.com ஐபி அட்ரஸ்ன்றது அவனே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 140.10.20.13. அதே மாதிரி www.facebook.com அதோட ஐபி அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 150.30.20.10. அந்த மாதிரி எல்லாத்தோட வெப்சைட்டோட நேம் இருக்குவாங்க, அதோட ஐபி அட்ரஸ் இருக்கும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணுறான்? டிஎன்எஸ் சர்வர்ஸ் மெயின்டைனிங் டேபிள். அந்த டேபிள் என்ன இருக்கும்? 2 காலம் இருக்கும். ஒரு காலம் நேமு, இன்னொரு காலம் அந்த நேமோட ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே போயிட்டு இந்த பிசி என்ன பண்ண போறோம்னா, நம்ம பிங் google.comனு கொடுத்த உடனே இந்த பிசி போவான். யார்கிட்ட போவான்? 8.8 கிட்ட போகிறான். எதுக்கு அவங்ககிட்ட? எதுக்கு போகிறான்?
ஏன்னா அந்த பிசி யூஸ் பண்ண யூசர் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கான், ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்கான்ல, அந்த நேமோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். அதை யார் கண்டுபிடிக்கணும்? பிசி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பிசிக்கு என்ன தெரியும்னா, நம்ம இந்த நேமோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னா அந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருக்கு? டிஎன்எஸ் சர்வர் கிட்ட இருக்கு. டிஎன்எஸ் சர்வர்னா 8.8 ஒரு டிஎன்எஸ் சர்வர். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஎன்எஸ் சர்வர் இன்டர்நெட்ல இருக்கு. அதில் ஒரு டிஎன்எஸ் சர்வர் 8.8.8. அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான்? google.com அதோட ஐபி அட்ரஸ் என்னன்றதை அவன் பார்த்துட்டு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், இப்போ நம்ம ஒரு டிஎன்எஸ் query அனுப்புறோம். திஸ் இஸ் த டிஎன்எஸ் query. இது டிஎன்எஸ் query. டிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டொமைன் நேம் சர்வர், இல்லை டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லலாம். டொமைன், ஓகே, இதை நம்ம நேம்னு சொல்றோம்ல, அது இன்னும் சிம்பிளா சொல்லலாம் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. ஓகே, டொமைன் நேம் சர்வர், அதாவது என்னென்ன டொமைன் நேம்ஸ்லாம் இருக்கோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு இருக்கவன் பேர் தான் டொமைன் நேம் சர்வர் ஒரு டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ இப்போ அந்த டொமைன் நேம் சர்வர் கிட்ட போய் நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், நம்ம போய் என்ன கேட்க போறோம்னா டிஎன்எஸ் query இங்கே இருக்கு பாரு. என்ன queryனா, யார் வந்து google.com ஐபி அட்ரஸ் எனக்கு தேவை அப்படின்றதான் இப்போ query. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் வாட் ஐம் டூயிங். ஓகே, சரி, இப்போ இங்க இருந்து இதுதான்டா டிஎன்எஸ் query. இப்போ நான் இந்த பிங்க் கலருக்கு பற்றி அதான் டிஎன்எஸ் query. இப்போ இந்த டிஎன்எஸ் query இங்கேருந்து என்ன போகும், இங்கேருந்து ஏர் அவுட்டருக்கு போகும். ஏர் அவுட்டர்லேருந்து யாருக்கு போகும், ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பிலேருந்து எங்கே போகும், இங்கே போகும். ஓகே, இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டாச்சு, நமக்கு யாரோட ரீச், நமக்கு யாரை நம்ம ரீச் பண்ண முடியுது, 8.8 நம்ம ரீச் பண்ண முடியுது. ஏன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு இப்போ நமக்கு. பட் இன்டர்நெட் ஆக்சஸை நம்மளால எப்படி ரீச் பண்ண முடியுது, இன்டர்நெட் ரீச் பண்ணணும்னா ஐபி யூஸ் பண்ணி இன்டர்நெட் ரீச் பண்ண முடியுது. பட் நம்ம ரியல் டைம்ல நமக்கு என்ன தேவை, நம்ம எல்லாத்தோட வெப்சைட்டும் நம்ம ஐபி வச்சு ரீச் பண்ணணும். எல்லாத்தோட வெப்சைட்டோட ஐபியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா, முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, நேம். அப்போ நம்ம நேம் யூஸ் பண்றோம். அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், அந்த நேமோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா 8.8 அந்த டிஎன்எஸ் சர்வர்கிட்ட போய் கேட்குது, டிஎன்எஸ் சர்வர் நீ சொல்லு google.com யாரு அப்படின்னு. அப்போ அந்த டிஎன்எஸ் சர்வர் பார்த்து சொல்லுவாங்க, டேபிளை பார்த்துட்டு அவங்ககிட்ட ஏகப்பட்ட வெப்சைட்ஸோட ஐபி அட்ரஸ்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா ரிப்ளை பண்றான். ஓகே, நீ அனுப்பிச்சிருக்கல, இப்போ ரிப்ளை எங்கேருந்து எங்கே வருது, வாட் இஸ் ரிப்ளைல சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்னது 8.8.8. யாருக்கு வருது, 1 இந்த மிஷினுக்கு தான் ரிப்ளை வருது. திஸ் இஸ் தி டிஎன்எஸ் ரெஸ்பான்ஸ். அவன் என்ன சொல்றான்னா, நீ கேட்ட பார்த்தியா google.com, google.com ஐபி அட்ரஸ் இஸ் நத்திங் பட் 140.10.20.30 அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போதான் நம்ம பிசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, google.comனா யாரு, அதோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றது. இப்போ தெரிஞ்சக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், google.com தெரிஞ்சுக்கிட்டோமா, google.com ஐபிஎஸ் தெரிஞ்சிருச்சு. யார் சொன்னா அந்த ஐபி அட்ரஸை, இந்த டிஎன்எஸ் சர்வர். டிஎன்எஸ் சர்வர்னா யாரு, அந்த டொமைனும் அதோட ஐபி அட்ரஸையும் வச்சு அதோட இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இருக்க ஒரு சர்வர். 8.8.8 மட்டும்தான் டிஎன்எஸ் சர்வரான்னு கேட்டனா அவன் மட்டும் இல்லை, அவன் ஒன் ஆஃப் த டிஎன்எஸ் சர்வர்ஸ். அவன் ரொம்ப பாப்புலர். ஓகே, எல்லாருமே 8.8 யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. 1.1.1 ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்கு, 9.9.9 டிஎன்எஸ் சர்வர் இருக்கு. நிறைய கிட்டத்தட்ட அந்த வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராகவே ஒரு 100+ டிஎன்எஸ் சர்வர்ஸ் இருக்குடா. ஓகே, இது பாப்புலர் இல்லாமல் நிறைய இருக்கும். ஓகே, பட் இதில் இந்த 100ல ரொம்ப பாப்புலர் எதுன்னு பார்த்தோன்னா இந்த 8.8.8 ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஓகே, சரி, இப்போ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் த கம்ப்ளீட் பேட்டர்ன். இப்போ நான் பிங் google.comனு கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்மளோட பிங் பாக்கெட் கிரியேட் ஆகுது, லேயர் 4 கவர் கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் லேயர் 3 கவர். இந்த லேயர் 3 கவரில் சோர்ஸ் ஐபி என்னது 1.2. ஏன்னா பிங் பண்ணுறது யாரு, இவன் தான், அவனோட ஐபி இஸ் 1. டெஸ்டினேஷன் ஐபி என்னது, இங்கே இப்போ நம்ம என்ன போட முடியாது, நேம் போட முடியாது, அது போடக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டான் இந்த பிசி போயிட்டு இந்த இடத்துல அந்த ஐபி அட்ரஸை ஃபில் பண்ணுறது, டெஸ்டினேஷன் ஐபியை ஃபில் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணான், போயிட்டு டிஎன்எஸ் விட்டு போய் கேட்டான், டிஎன்எஸ் சர்வர் என்னோட யூசர் google.comனு கொடுத்துட்டான், எனக்கு அதோட ஐபி அட்ரஸ் தெரியல, நீ சொல்ல அதோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு அந்த query போயிட்டு என்ன ஆகுது, இந்த ரெஸ்பான்ஸ் இங்கேருந்து திருப்பி வருது. ரெஸ்பான்ஸ் வரும்போது ரெஸ்பான்ஸில் என்ன காட்டுது, இந்த google.com சர்வரோட ஐபி அட்ரஸ் என்னன்னு இருக்கு. அப்போ அதை தெரிஞ்சக்கப்புறம் தான் இந்த பிசி என்ன பண்ணுறான், ஓகே இப்போ google.comன்றது நேமு, பட் அந்த நேமோட ஐபி அட்ரஸ், அந்த நேம், பட் அதுக்கு மேப்பிங்காக இருக்க ஐபி அட்ரஸ் என்னது 140.10.20.30. இதுதான் வந்து இப்போ டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இன் திஸ் பேக்கெட். ஓகே, புரியுதா, நம்ம அப்படிங்க google.comனு கொடுத்தோமா, பட் இங்கே என்ன வந்திருக்கு, ஒரு ஐபி அட்ரஸ் வந்திருக்கு. எப்படி நம்ம பிசி அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சான், டிஎன்எஸ் சொல்லிட்டு போய் கேட்டான் யாரா google.com, அவன் சொன்னா இவன் தான்டா google.com, இதாண்டா ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் லேயர் 2 கவர் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் வந்து மேக் அட்ரஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை இப்போதைக்கு. அண்ட் இப்போ இங்கேருந்து என்ன ஆக போகுது, இந்த
பிங் பாக்கெட் இங்கேருந்து இங்கே போகுமா, இங்கேருந்து இங்கே போகுமா, இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே போயிடுச்சு. ஓகே, ஏன்னா வந்தாலும் 140.10.20.30 அங்கேருந்து ரிப்ளை வருமா, அப்படி ரிப்ளை வந்து இப்போ எனக்கு பிங் google.com ரிப்ளை வந்துடும். ஓகே, ஷால் வி பிங் google.com கைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே விஷயம் தான். நான் என்ன பண்ண போறேன், இந்த பிசி கிட்ட போயிட்டு இவ்வளோ நாளா நம்ம என்ன மட்டும் தான் பிசி கான்ஃபிகர் பண்ணுவோம், ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோமா, சப்நெட் மாஸ்க் கான்ஃபிகர் பண்ணுவோமா, டிஃபால்ட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணுவோமா, ஜிடபிள்யூன்னு போட்டுக்கிற கேட்வே கான்ஃபிகர் பண்ணுவோமா. நான் என்ன கான்ஃபிகர் பண்ணுவோம்னா டிஎன்எஸ். ஏன்னா இப்போ இந்த queryலாம் யாருக்கு அனுப்பணும், 8.8. இப்போ நேம் யூஸ் பண்ணால் அந்த நேமோட query யாருக்கு அனுப்பணும், 8.8 தான் அனுப்பணும். இப்போ 8.8 அனுப்ப போகிறோம் அப்படின்னா அந்த டிஎன்எஸ் சர்வர் யார், இந்த பிசிக்கு யார் டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லணும். அப்போ நான் போய் சொல்கிறேன், பிசி இனிமே நீ 8.8 கிட்ட போயிட்டு உன்னோட நேமை கொடுத்து ஐபிஎஸ்ஸை வாங்கிக்கோ அப்படின்னு. முன்னாடி இது கான்ஃபிகர் பண்ணலை, அதனால தான் என்ன இருக்கு, இந்த கான்ஃபிகர் பண்ணாதனால தான் என்ன ஆச்சு, இந்த பிசி என்ன பண்ண என்ன தெரியல, இந்த பிசிக்கு google.com அடிக்கும்போது அது ஐபிஎஸ் என்னன்னு தெரியல அவனுக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டான், அந்த பிங் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மினிமைஸ் திஸ், க்ளோஸ் திஸ் guy. இந்த லோக்கல் ஏரியா கனெக்ஷன் போகிறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், IPv4 போகிறேன். இங்கே இருக்கு பார்த்தியா, யூஸ் த ஃபாலோவிங் டிஎன்எஸ் சர்வர்னு. இங்கே என்ன இருக்கு, எம்டிஆர் இருக்கு பாரு, எதுவுமே இல்லை பாரு. இப்போ நம்ம என்ன ஃபில் பண்ணணும், 8.8.8.8. ஓகே, ப்ரிஃபர் டிஎன்எஸ், ஆல்டர்னேட் டிஎன்எஸ், 2 டிஎன்எஸ் கொடுத்துக்கலாம். ப்ரிஃபர்டு ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று யூஸ் ஆகும் அதுக்காக. பட் நான் யூஸ்வலாக செகண்ட் எப்பவுமே கொடுக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கொடுப்பேன். 8.8.8 இஸ் மை டிஎன்எஸ். இப்போ நான் இந்த பிசி இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த பிசி கிட்ட என்ன சொல்கிறேன், பிசி இனிமே உனக்கு நேம் கொடுத்தாங்கன்னா, இனிமே யாராவது வந்து பிங் google.comனு கொடுத்தாங்க, இல்லை பிங் facebook.comனு கொடுத்தாங்கன்னா, நீ இனிமே இப்போ என்ன பண்ணணும், 8.8 போய் ஃபர்ஸ்ட் பேசு, இவங்கிட்ட போய் பேசு. அவன் சொல்லுவான் வாட் இஸ் ஐபி அட்ரஸ் ஆஃப் google.comனு. அதுக்கப்புறம் போய் நீ google.comக்கு பிங் பண்ணிக்கொண்டு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் பிங் google.com ஒர்க் ஆகலை, பட் திஸ் டைம் பிங் google.com ஷுட் ஒர்க். ஓகே, பிங் பண்ணலாமா. இப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பாக்கெட் கேப்சர் பண்ணிக்கலாமா. வெரி குட். ஸோ பாக்கெட் கேப்சர் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நான் நேற்றே பாக்கெட் கேப்சர் பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட, இன்றைக்கும் பாக்கெட் கேப்சர் பண்ணி காட்டுறேன். இந்த பிங் பாக்கெட் கேப்சரில் நம்ம சர்ச் ஃபார் டிஎன்எஸ். ஓகே, ஐசிஎம்பின்றது பிங்குக்காகடா. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லாதது தான். ஓகே, டிஎன்எஸ் அண்ட் ஐசிஎம்பி இதை மட்டும் நான் பார்க்குறேன். நல்லா கவனிச்சுக்கோ, பிங் google.comனு கொடுக்குறேன், ரிப்ளை வருது. ஓகே, இப்போ இந்த பேக்கெட் கேப்சர் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணி போய் பார்ப்போமா, நல்லா புரிஞ்சுக்கூட தான் ப்ராசஸ். நான் பிங் google.com கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பேக்கெட் கேப்சர் ஃபர்ஸ்ட் எந்த பேக்கெட் வெளியே போயிருக்கு, இந்த பிசிலேருந்து வெளியே போன ஃபர்ஸ்ட் பேக்கெட் என்னது, 1.2லேருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு போயிருக்கு, 8.8.8. இந்த பேக்கெட்டை ஹைலைட் பண்ணுவோம், அந்த பேக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணி பாரு, இதுதான் லேயர் 2 கவர், இது லேயர் 3 கவர், இது லேயர் 4 கவர். இதுதான் பேலோட். அந்த பேலோட்குள்ள என்ன இருக்கு, என்ன query நம்ம கேட்டிருக்கோம், நம்ம கேட்ட query என்னது, google.com என்ற அந்த நேமோட ஐபிஎஸ் வேணும்னு சொல்லிருக்கோம். யாருக்கு அந்த டெஸ்டினேஷன், யாருக்கு அந்த பேக்கெட் அமைச்சிருக்கோம், 8.8.8.8க்கு. அவங்ககிட்ட போய் கேட்கலாம், google.comனு யாரான்னு சொல்றான்ட்டு. அவன் என்ன பண்றான்னா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் எனக்கு பார்த்தியா. அவங்ககிட்ட போய் கேட்டோன்னே அவன் சொல்றான், see how nice this guy is. நம்ம கேட்டோன்னே அவன் சொல்லிட்டான் பாரு, 8.8 வந்து நமக்கு ஒரு பேக்கெட் இப்போ ரெஸ்பாண்ட் பண்றான். அதுல பார்த்தோன்னா டிஎன்எஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு பாரு, ரெஸ்பான்ஸ். இப்போ அந்த பேக்கெட் நான் செலக்ட் பண்றேன், அதே தான். லேயர் 3 கவர், லேயர் 2 கவர், லேயர் 3 கவர், லேயர் 4 கவர். இது பேலோட எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீ கேட்ட என்ன query என்னது, google.com. அதோட ஆன்சர் இங்க இருக்கு பாரு, அதோட ஆன்சர் என்னது, அதோட ஐபிஎஸ் என்னது, google.com ஐபிஎஸ் என்னது, 172.217.163.164. இந்த ஐபிஎஸ் தெரிஞ்சக்கு அப்புறமா தான் இப்போ நம்மளால என்ன பண்ண முடிஞ்சு, பிங் பண்ண முடிஞ்சு. இப்போ அடுத்த பாரு பிங் பாக்கெட்டுக்கு பத்தி, இந்த பிங் பாக்கெட்ல 1.2 சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி என்னவா இருக்கு, 172.217.163.164. எப்படி நம்ம பிசிக்கு தெரிஞ்சுதான் கூகுளோட ஐபிஎஸ்ன்னு, ஏன்னா இந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்தா தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்எஸ் query அமிச்சு அந்த டிஎன்எஸ் queryல ஒரு நேம் போட்டு அனுப்புறேன். அந்த நேமுக்கான ஐபி அட்ரஸை வந்து அந்த டிஎன்எஸ் சர்வர் என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் மட்டும் தான் எனக்கு என்ன தெரியுது, ஓகே google.comனா யாரு, இவன் தான் அப்படின்னு. அது தெரிஞ்சக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அவனுக்கு பிங் பண்றேன். கிளியர், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதா. நம்ம பிங்க ஒரு ஐபி கொடுக்கும்போது, நம்ம ஒரு ஐபி இங்கே டைப் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏதோ ஒரு ஐபி சாப்பிட்டோம், 192.168 வாட் எவர் ஐபி அட்ரஸ். நம்ம பிங்க் அப்புறம் ஒரு ஐபி கொடுக்கும்போது என்ன தேவைப்படாது, டிஎன்எஸ் தேவைப்படாது. ஏன்னா நீ கொடுக்குறது என்னது, ஒரு ஐபி தான் கொடுக்குற. பட் எப்போ டிஎன்எஸ் தேவைப்படும், அப்படின்னா நீ வந்து நேம் கொடுக்கும்போது நம்ம பிசியால நேமை யூஸ் பண்ண முடியாது. நம்ம பிசிக்கு என்ன தேவை, ஐபி தேவை. ஸோ என்ன பண்றான், நீ கொடுத்த நேம் எடுத்துன்னு போயிட்டு யார்கிட்ட போய் கேட்கறான், டிஎன்எஸ் சர்வர்கிட்ட போய் கேட்கறான். யார் டிஎன்எஸ் சர்வர், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருக்கோம் தான் டிஎன்எஸ் சர்வர்.
அந்த டிஎன்எஸ் சர்வர்லாம் யாருன்னு பார்த்தோன்னா ரொம்ப பாப்புலராக நான் சொன்ன மாதிரி 100 டிஎன்எஸ் சர்வர்ஸ் கிட்ட பாப்புலராகவே இருக்காங்க. அது ரொம்ப பாப்புலர்னு பார்த்தோன்னா இந்த யூனோ 8.8.8.8 ரொம்ப பாப்புலர் டிஎன்எஸ் சர்வர். ஓகே, அவங்ககிட்ட போகிறோம். அவன் போயிட்டு அவன் டேபிள்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். அந்த இன்ஃபர்மேஷனில் இதுக்கு ஐபி அட்ரஸ்க்கு நம்ம ரீச் அவுட் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ நான் பிங் பண்ணிட்டேன். பிங் Google.com ஒர்க் ஆயிடுச்சு. ப்ரௌசரில் யூஸ் பண்ணுவோமா? ப்ரௌசர் தான் முன்னாடி ஒர்க் ஆகாமல் இருந்தது. ப்ரௌசரில் Google.com அடிச்சா அப்போ ரீச் ஆகலை. அப்பயும் ரீச் ஆகலை. ஏன் முன்னாடி ப்ரௌசரில் Google.com அடிச்சா ரீச் ஆகலை? அப்பவும் இதே பிரச்சனை தான். Google.comன்றது நேமு. அந்த நேமை நம்ம பிசியில் ப்ராசஸ் பண்ண முடியல முன்னாடி. இப்போ நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அந்த பிசிக்கு போயிட்டு, அந்த பிசியில் போயிட்டு என்ன கான்ஃபிகர் பண்ணிட்டோம்? டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ அந்த பிசி என்ன பண்ணுவான்? நீ ப்ரௌசரில் என்ன நேம் அடித்தாலும் சரி, பிங் பண்ணும்போது என்ன நேம் அடித்தாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான்? இந்த 8.8.8.8க்கு போயிட்டு அந்த பாக்கெட் அனுப்புவான். அந்த 8.8.8 இந்த கூகுள் சர்வரோட ஐபி அட்ரஸோ இல்லை வாட் எவர் Google.comோ Facebook.com அதோட ஐபி அட்ரஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ணுறோம். சி www.google.com என்டர். சி வந்துருச்சு. இப்போ தான் நீங்கள் எவ்ரிடே இன்டர்நெட் போயின்னு இருக்கீங்க. நீங்கள் எவ்ரிடே இன்டர்நெட் போகும்போது நீங்கள் நேம் யூஸ் பண்ணுறீங்களா? அது நேம் தான். பட் நேமை வச்சு நேம் வச்சுட்டு நம்மளால ஒரு 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 கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா? இன்டர்நெட்ல முடியாது. உங்களுக்கு என்ன தேவை? கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி தான் தேவை. அப்போது நீங்கள் கொடுக்குற நேமை ஒரு ஐபியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது யார்? டிஎன்எஸ் சர்வர். ஓகே, அவங்ககிட்ட போய் கேட்குற, அவன் தான் சொல்கிறான் இதாண்டா ஐபி அட்ரஸ் ஆஃப் Google.com. அந்த ஐபி அட்ரஸ்க்கு தான் நம்ம ரீச் அவுட் பண்ணுறோம். பட் இப்போ இது உண்மையான கூகுள் தாட்டா? நான் நெட்வொர்க்கிங்னு சர்ச் பண்ணுறேன் பாருங்க, வந்துருச்சு. ஓகே, ஸோ networking broadcasting areas. ஸோ எஸ், we are in this place. ஓகே, வடபழனியில் தான் இருக்கும். ஆர்காட்டோ வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ், ஐ திங்க் இதான். இப்போ நம்ம இன்டர்நெட் ரீச் பண்ணியாச்சு. நீ எந்த சைட் வேணால் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.in போறியா? போய்க்கோ. இப்போ என்ன நடந்திருக்கு பின்னாடி? Amazon.in ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த ஐபி அட்ரஸை போய் ரீச் பண்ணி தான் இப்போ இந்த பேஜ் நமக்கு லோட் ஆக போகுது. ஓகே, Amazon ரீச் ஆகுது. ஓகே, எஸ், பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ இந்த டிஎன்எஸை தூக்கி விட்டோம்னா என்ன ஆகும்? டிஎன்எஸ் தூக்கி விட்டோம்னா என்ன ஒர்க் ஆகாது? நேம் யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். பட் நம்ம ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ தூக்கிட்டேன். இப்போ தூக்கிட்டேன் அப்படின்னா ஓகே கொடுத்துறேன். இப்போ நம்மளால என்ன யூஸ் பண்ண முடியாது? நேம் யூஸ் பண்ண முடியாது. பட் ஐபி யூஸ் பண்ணலாம். பட் எத்தனை பேருக்கு Facebook.com ஐபி, Google.com ஐபி அட்ரஸ், Amazon.in ஐபி அட்ரஸ்லாம் தெரியும்? தெரியாத ஹியூமன்ஸுக்கு எப்பவுமே ஐபி அட்ரஸ் நமக்கு கஷ்டம், நேம்ஸ் தான் நமக்கு ஈஸி. ஸோ அதனால எப்பவுமே என்ன பண்ணணும்? எப்போல்லாம் பிசியை நம்ம நேம் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக நேம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த டிஎன்எஸ் சர்வரோ இது 888 இருக்கலாம், இல்லை 111 கூட இருக்கலாம். இப்போ 88 செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1.1.1 கூட செட் பண்ண கூட அவனும் ஒரு டிஎன்எஸ் சர்வர் தான். இப்போ அதை கூட நான் மாற்றிடுறேன். 1.1.1 செட் பண்ணிட்டு வேறு ஏதோ ஒரு வெப்சைட் போவோமே. ஓகே, இப்போ ஏன் வெப்சைட் என்ன போகிறேன்? networking.com. ஓகே, ஸோ இதானே நம்மளோட ஆக்சுவல் வெப்சைட்டு 100 days. ஓகே, நாங்கள் ஒரு 100 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். இட்ஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஜஸ்ட் பேஜ் லோட் ஆனதுனால உங்ககிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதான்டா பேசிக்கா. ஸோ நவ் யூ ஹாவ் த பேஜ். இப்போ நம்ம எந்த டிஎன்எஸ் ரீச் பண்ணோம்? 8.8 ரீச் பண்ணல. யார் ரீச் பண்ணோம்? 1.1.1 ரீச் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி நீ வந்து 8.8 ரீச் பண்ணாலும் அவனும் டிஎன்எஸ் சர்வர் தான். 1.1.1 ரீச் பண்ணாலும் அவனும் டிஎன்எஸ் சர்வர் தான். அந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான டிஎன்எஸ் சர்வர்ஸ் நிறைய இருக்குது இன்டர்நெட்டில். நீ போயிட்டு ஜஸ்ட் டிஎன்எஸ் சர்வர்ஸ் இந்த இன்டர்நெட்னு கூகுளில் சர்ச் பண்ணனாலே நிறைய டிஎன்எஸ் சர்வர் காட்டுவாங்க. அதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த பிசி போகலாமே. இந்த பிசி போகிறேன். ஓகே, இதில் போயிட்டு SHIF /SH கொடுக்குறேன். 192.168 1.3 255.255.255 192.168. யூஸ்வலாக இதுக்கு நம்ம இப்போ தான் ஐபி மாஸ்க்லாம் கான்ஃபிகர் பண்ணுவோம். டிஎன்எஸ் கேட்குது பாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிஎன்எஸ் கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? இக்னோர் பண்ணிட்டோம் கரெக்டாக. பட் இப்போ நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். என்ன கான்ஃபிகர் பண்ணலாம்? மேபி 9.9.9 கான்ஃபிகர் பண்ணலாமா? அவனும் ஒரு டிஎன்எஸ் சர்வர் தான். ஓகே, நீங்கள் பாருங்க, நான் இங்கே போட்டிருக்கேன். இதெல்லாம் பாப்புலர் டிஎன்எஸ் சர்வர். ஸோ இப்போ நான் இந்த பிசி கிட்ட சொல்கிறேன். இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு இனிமேல் ஏதாவது நேம் ஐபிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இவன் யார்கிட்ட போய் கேட்க போகிறான்? 9.9.9 கிட்ட போய் கேட்க போகிறான். ஓகே, ஸோ ஷல் வி கேப்சர் திஸ் மிஷன்? நான் ரைட் கிளிக் பண்ணி இப்படி கேப்சர் பண்ணுறேன்டா. பட் உங்களுக்கு ஜென்ரலாக அது ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒருவேளை இந்த கிளாஸ் படிக்கிற பசங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வயர்ஷாக் ஆக்சஸ் பண்ணணும்னா இங்கே வயர்ஷாக் பிசின்னு ஒன்று பார்த்தியா? நான் இப்படி பண்ணிடுவேன் சிம்பிளாக. எனக்கு அந்த ஆக்சஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் வயர்ஷாக் ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம பேக்கெட் கேப்சர் பண்ணி என்ன பேக்கெட் போகுதுலாம் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த வயர்ஷாக் பிசியை கிளிக் பண்ணனா வயர்ஷாக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாரு. அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி இந்த வயர்ஷாக் ஒரு ஆப்பன் ஒன்று பற்றி அதை ரன் பண்ணனா அது கேட்கும் என்டர் த கேப்சர் ஐடி அப்படின்ட்டு. என்ன கேப்சர் ஐடி அப்படின்னா இதுதான் கேப்சர் ஐடி. ஸோ கேப்சர் கொடுத்தேன்னா அது பக்கத்தில் ஒரு நம்பர் வருது பார்த்தியா? எனக்கு 030 வருது. உனக்கு வேறு ஏதாவது வரும். நீ என்னோட நம்பரை போடாது.
நீ வந்து நீ உன்னோட லேபில் லாகின் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கேப்சர் பண்ணா அங்கே உனக்கு உன்னோட நம்பர் காட்டும். அந்த நம்பர் போடணும். இப்போ எனக்கு வந்திருக்க நம்பர் வந்து 030. உனக்கு வேற நம்பர் கண்டிப்பாக வரும். அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோ. 0_3_0 அதே ஃபார்மேட்ல டைப் பண்ணணும். என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த வயர்ஷார்க் பிசிக்குள்ள என்ன ஓப்பன் ஆயிடுச்சு? வயர்ஷார்க் பிசிக்குள்ள நம்ம அனுப்புற டேட்டாலாம் கேப்சர் ஆக போகுது. புரியுதா? அப்போ இந்த லினக்ஸ் மிஷின்ல என்ன டேட்டா போக போதோ அது வந்து இந்த பிசியில கேப்சர் ஆகும். ஏன்னா நம்ம என்ன கேப்சர் ஐடி கொடுத்துருக்கோம், இந்த பிசியோட கேப்சர் ஐடி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே போய் நான் என்ன பண்ண போறேன், டிஎன்எஸ் அண்ட் தென் மேபி டிஎன்எஸ் அண்ட் தென் ஐசிஎம்பி வச்சுக்கோங்க. ஐசிஎம்பி கொடுத்துருக்கோம். இப்போ டிஎன்எஸ் அண்ட் ஐசிஎம்பி. ஸோ இதை நான் பார்க்க போறேன். சி இப்போ இந்த மிஷின் போயாச்சு, இந்த மிஷின் போயிட்டு பிங் யார் பிங் பண்ணலாம், நெட்வொர்க் ஈக்குவல் பண்ணலாம். நைஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க IPv6 நடந்திருக்கு, அதை இக்னோர் பண்ணிடுறேன். ஓகே, வெயிட். ஓகே, ரொம்ப சிம்பிள். அதுக்கு இது கொஞ்சம் சின்னதாக மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் நவ் இட்ஸ் பெட்டர், ரைட்? நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஜூம் பண்ணதுக்கப்புறமா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 1.3 9.9.9 ஒரு டிஎன்எஸ் பெரிய அமைச்சிருக்கேன்டா. இந்த டிஎன்எஸ் பெரிய எதை பற்றி? டிஎன்எஸ் பெரிய இஸ் அபவுட் எந்த நேம்க்கு நம்ம query பண்ணோம், நெட்வொர்க் ஈரோன்னு query பண்ணோம். அப்போ ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு? 9.9 யாருக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? 1.3 வந்திருக்கு. ஸோ என்ன ரெஸ்பான்ஸ்? ஆன்சர் பார்த்தினா இதுதான் அதோட ஆன்சர். இதுதான் ஐபி அட்ரஸ் 103.21.59.199. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அந்த ஐபிஎஸ்க்கு நம்ம பிங் பண்ண போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் நடந்திருக்கு, 2 பாக்கெட், ஒரு query ஒரு ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் பிங் பாக்கெட் போக ஆரம்பிச்சிச்சு, ரைட்? ஸோ நீங்கள் இப்படி கூட வயர்ஷார்க், ஒரு வேளை நீங்கள் உண்மையாக வயர்ஷார்க் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிசி கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து எப்படி வயர்ஷார்க் பேக்கெட் கேப்சர் என்னோட இந்த பிசிக்கு கேப்சர் பண்ணி பார்த்துரும் அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வயர்ஷார்க் பிசி எல்லாருக்குமே அலவுடு. இப்படி கேப்சர் பண்ணுறது எனக்கு மட்டும் தான் அலவுடு, உங்களுக்கு கிடையாது. இப்படி நான் பண்ணாலே எனக்கு வந்துடும், பட் உங்களுக்கு அப்படி வராது. ஸோ அதனால வயர்ஷார்க் பிசி தனியாக இருக்குது, அதை வச்சு வேணால் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, டன். சரி, வி ஹவ் கம்ப்ளீட்டட் 2 திங்ஸ். ஒன்று வந்து டிஃபால்ட் ரவுட்டிங் பண்ணோம், இன்னொன்று டிஎன்எஸ் சர்வர் பண்ணோம். ஓகே, சரி, ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை இப்போதைக்கு. ஏன்னா எனக்கு கம்மி டாபிக்ஸ் அதை முடிச்சிருக்கேன் சோஃபார். ஓகே, இப்போ ரவுட்டர் அஸ் டிஹெச்சிபி சர்வர். சரி, ஓகே, இது நான் வந்து தியரட்டிக்கலாக மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து ஐ ஜஸ்ட் டூ த லேப் ஆஃப் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. சரி, ஓகே, வில் ஓப்பன் தி ஸ்கை. ஓகே, நேட் பற்றிலாம் சில கொஷின்ஸ் இருந்தது சாட்டில். சரி, அஃப்கோர்ஸ் நேட் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், அது கடைசியாக தான் வரும். ஏன்னா நேட்ன்றது அதுவும் ஒரு பெரிய டாபிக் தான். அதை பற்றியும் நான் வந்து ரொம்ப பேசிக்காக நேட் பற்றின பேசிக் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் இஸ் லாஸ்ட் டாபிக். ஓகே, சரி, அதனால அதெல்லாம் இன்னும் ஒரு 4-5 கிளாஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஓகேடா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் டிஹெச்சிபி. டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் பிரச்சனையை புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா, சரி, இப்போ நம்ம லேப்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிசி இருந்துச்சா, இப்போ போன லேப் கூட எடுத்தீங்கல்ல, போன லேப் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிசி எடுத்தோம், அந்த பிசிக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம். இதே விண்டோஸ் மிஷின் வந்து எப்படி ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம், விண்டோஸ்க்கு எப்படி ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஒன்று வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ncpa.cpl கொடுத்து ஒரு ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். விண்டோஸ் மிஷின் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. இதே வந்து லினக்ஸ் மிஷின் வச்சுக்கோங்க, லினக்ஸ் அதுக்கு ஐபி கான்ஃபிகர் வேற ஒரு வே இருக்கு. இதே உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்கோ, ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்கள் ஃபோன் இருக்குல்ல, அதுக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ணணும், அதுக்கு ஒரு வே இருக்குது. உங்கள் ஃபோனுக்கும் ஐபி கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கிளாஸை வந்து ஃபோன்லேருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்க, இல்லை இந்த வீடியோ ஃபோன்லேருந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஃபோனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஓகே, வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது, உன்னோட ஐஃபோன் வச்சிருக்க அப்படின்னா அந்த ஐஃபோனுக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்குது. ஒரு டிவைஸ்க்கும் ஒரு மாதிரி ஐபி அசைன் பண்ணலாம், பட் எல்லா டிவைஸ்க்கும் ஐபி கண்டிப்பாக அசைன் பண்ணலாம். விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லா டிவைஸ்க்கும் ஐபி அசைன் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ இது என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட 10 பிசி தானே இருக்கு, 10 பிசி தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், பிசி 1 எடுக்கிறேன், அதுக்கு ஐபி அசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கேன். 5 நிமிஷம் ஆகாது, பட் ஸ்டில் நம்ம ஸ்லோவாக பண்ணால் கூட 5 மினிட்ஸ் ஆகும் ஒரு பிசிக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், பிசி 1லேருந்து பிசி 10 பிசி வரைக்கும் ஐபி கான்ஃபிகர் பண்ணுறேன். எல்லா பிசிக்கும் வந்து 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ 10 பிசிஸ், ஸோ டோட்டலாக 15 மினிட்ஸ்.
15 நிமிஷம் என்ன பண்ணுவேன், 10 பிசிக்கும் ஐபி கான்ஃபிகர் பண்ணுறேன். விச் மீன்ஸ் லெஸ் தென் 1 ஹவரில் நான் என்ன பண்ணலாம், 10 பிசிக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ணிட முடியும். ஓகே, சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, அதில் 100 பிசி இருக்கு. ஓகே, இந்த 100 பிசிக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ணுறதுனா என்ன ஆகும்? லெட்ஸ் சே பிசி 1. ஓகே, அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம். அதே இன்ட்டு 100 பிசின்னு வச்சுக்கோங்க, இப்போ டோட்டலாக 500 நிமிஷம் ஆகுது. 500 மினிட்ஸ். 500 மினிட்ஸ்ன்றது க்ளோஸ் டு எவ்வளோ, ஒரு நாள் ஃபுல்லாக 8 ஹவர்ஸ் ஆகும்ல. கரெக்டாக தான் போடுறேன், கரெக்டாக தான் கால்குலேஷன் நினைக்கிறேன். யா, அரவுண்ட் 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். ஓகே, 6 இன்ட்டு யா, ஸோ 8 ஹவர்ஸ், 8 to 9 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஆகிடும் 100 பிசி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. 100 பிசி தான், பட் அதுக்கே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நம்ம பிரேக் எடுப்போம், டயர்ட் ஆகிடுவோம், எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிசி 5 மினிட்ஸில் பண்ணிடுவோம்டா. அப்புறம் போக போக வந்து ஒரு பிசியை பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். லெட்ஸ் சே 100 பிசி இருக்குன்னா ஒரு நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ அசியூம் தட் யுவர் ஆர்கனைசேஷன் ஹஸ் காட் 1000 பிசிஸ். 1000 பிசி இருக்குடா, 1000 பிசி. ஏன்னா இருக்கலாம், நம்ம ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கலாம். உங்கள் காலேஜ் எடுத்துக்கலாம், இல்லை நீ ஒர்க் பண்ணுற கம்பெனி எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து 1000 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் தான் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ 1000 பேர் இருக்க ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம போயிட்டு ஐபி அசைன் பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வேணால் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணலாம் ஒரு பிசிக்கு. இப்போ போக போக நம்மளே டயர்ட் ஆகிடுவோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பிசிஸ் இருக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஐபிஎஸ் அசைன் பண்ணோம்னா எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 to 20 நாள் ஆகும். ஓகே, 15 to 20 days தான். நான் ரொம்ப பேசிக்காகவே சொல்கிறேன், அதுக்கு மேலே கூட ஆகலாம். ஏன்னா 1000 பீசஸ்ன்றது பெரிய என்விரான்மெண்ட்டு. ஓகே, அப்போ 15 to 20 பீசஸ் ஆகும் நம்ம வந்து ஐபிஎஸ் அசைன் பண்ணுறதுக்கு. சரி, இப்போது இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். இது ஒரு சேலஞ்சு. இன்னொன்று, நீ ஒரு லேப்டாப் எடுத்துன்னு வரடா. உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது. ஓகே, லேப்டாப் எடுத்துன்னு வந்து உன்னோட காலேஜில் போயிட்டு, நீங்கள்லாம் காலேஜ் படிக்கிறீங்க மோஸ்ட்டாக நிறைய பேர். சரி, உங்கள் காலேஜுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்கள் காலேஜ் போயிட்டேன். உங்கள் காலேஜில் நீ வந்து என்ன சீரிஸ் உங்கள் காலேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னு உனக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு காலேஜ்னா அதுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 192.168 1.x தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். 1 சீரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் உங்கள் காலேஜில் ஒரு வேலை 192.168 10 சீரிஸ் யூஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. 10.1.1.xன்னு யூஸ் பண்ணுறாங்க. இதான் உங்கள் காலேஜ் யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். இப்போ உங்கள் காலேஜுக்கு நீ உங்கள் லேப்டாப் எடுத்துன்னு போகிறேன்னா அஃப்கோர்ஸ் இந்த லேப்டாப்பில் என்ன ஐபி அட்ரஸ் நீ அசைன் பண்ணணும், உங்கள் காலேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டு பார்த்து உங்கள் காலேஜ் நெட்ஒர்க்கில் நீ ஆட் பண்ணுற ஜாயின் பண்ணுற அப்படின்னா உங்கள் லேப்டாப் ஐபி அட்ரஸ் என்ன வரணும், 10.1.1. சம்திங் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபி 5ன்றது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும். அது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீ அதை உனக்கு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் லேப்டாப் வீட்டிலேருந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகே, இப்போ ஒன்று ஹோம் நெட்ஒர்க் இருக்குது. ஹோம் நெட்ஒர்க், இப்போ ஹோம் நெட்ஒர்க்கில் வைஃபை வச்சிருக்கீங்க, இல்லை இன்டர்நெட் வச்சிருக்கீங்க. இப்போ ஹோம் நெட்ஒர்க்கில் ஒரு நெட் இருக்கும், ஹோம் நெட்ஒர்க். அந்த நெட்ஒர்க்கில் ஐபி அட்ரஸ் வந்து மேபி என்ன இருக்கலாம், 192.168 1.cts இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உன் லேப்டாப்பை காலேஜுக்கு இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஐபி அட்ரஸை மாற்றணும். அண்ட் அதுக்கப்புறம் அதை உன் லேப்டாப் வீட்டுக்கு எடுத்து திருப்பி உன் ஐபி அட்ரஸை மாற்றணும். ஏன்னா காலேஜில் ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் வேற ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சடனாக என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன், சென்ட்ரல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஃப்ரீ வைஃபை இருக்குது, அங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். பட் சென்ட்ரலில் என்ன வைஃபை யூஸ் பண்ணுறாங்க நம்ம யாருக்குமே தெரியாது. மீன் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணால் நம்ம யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரலில் வந்து 172.16 1. யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 1. இந்த எந்த ஐபி ஃப்ரீயாக இருக்கு, ஏன்னா உன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எவன் எந்த ஐபி யூஸ் பண்ணுறான், யாருக்கு என்ன ஐபி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நல்லா நினச்சிப்பாரு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் முன்னாடி உனக்கு ஐபி அசைன் பண்ண தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஐபி அசைன் பண்ண தெரிஞ்சாதான் நீ ஐபி அசைன் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு இந்த கிளாஸில் ஐபி அசைன் பண்ண தெரியும்? நீங்கள் இப்போ கிளாஸ் வரீங்க, நான் சொன்ன லேப்ஸ்லாம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐபி அசைன் பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் நான் இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நினச்சிப்பாரு, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஐபின்னு ஒன்று இருக்குது, இப்படி தான் ஐபி அசைன் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ உனக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண தெரிஞ்சால் கூட காலேஜுக்கு போயிட்டு ஒரு ஐபி அசைன் பண்ணணும், வீட்டுக்கு வந்துட்டு வேற ஐபி அசைன் பண்ணணும், ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போனால் அங்கே வேற ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். இதில் என்ன ஐபி அட்ரஸ் ஃப்ரீயாக இருக்குது, என்ன ஐபி அட்ரஸ் யூஸ்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ரைட், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுல. ரைட், ஆனால் இதே பெரிய பெரிய நெட்ஒர்க்ஸாக இருந்ததுன்னா நிறைய நம்பர் ஆஃப் பிசிஸ் இருந்தாலும் அதுவுமே கஷ்டம் தான். அப்போ இதெல்லாம் ஒரு மாதிரி வந்து கடுப்பாக இருக்கும். ஏன்னா இது நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு வேர்டில் ஒரு 5-10 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. பட் ரியல் டைமில் நீ இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணனா உனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது, இவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ மிஷின்ஸ்க்கு எப்படி ஐபி அசைன் பண்ணுறது, இல்லை என் லேப்டாப் அங்கே எடுத்துன்னு போகிறேன், அங்கே ஒரு ஐபி இங்கே ஒரு ஐபி இருக்கு, நீ ஒரு நாளைக்கு 4-5 நெட்ஒர்க் ஜாயின் பண்ணுற, 4-5 வைஃபைல கனெக்ட் பண்ணுற அப்படின்னா ஒரு வாட்டியும் அந்த நெட்ஒர்க் ஏற்ற மாதிரி ஐபி நீ மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம் வி ஹேவ். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சிம்பிள் சொல்யூஷன் இஸ் டிஹெச்சிபி சர்வீஸ். இனிமே நம்ம போயிட்டு பிசிக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போயிட்டு கான்ஃபிகர் பண்ண வேணாம்.
ஆட்டோமேட்டிக்காக பிசிஏ ஐபி அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணிக்கும் இல்லை எடுத்துக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் த டிஹெச்சிபி சர்வீஸ் ஆர் வித் ஹெல்ப் ஆஃப் த டிஹெச்சிபி சர்வர். ஓகே, ஸோ இதை நான் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஸ்டார்ட் பண்ணால் முடிக்க முடியாது, அஃப்கோர்ஸ் டைம் ஆகிடும். ஸோ ஐ ஸ்டார்ட் திஸ் டுமாரோ. ஸோ டிஹெச்சிபினா என்ன, அதோட ப்ராப்ளமை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம டிஹெச்சிபி கான்ஃபிகர் பண்ணுறப்போ உனக்கு ரொம்ப கிளியராகவே புரியும், நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ வீட்டில் வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சிருக்க உன் லேப்டாப்பை. என்னைக்காவது உன் லேப்டாப் ஐபி அசைன் பண்ணியிருக்கியா? இது வரைக்கும் நீங்கள் லேப்டாப்போ ஃபோனோ வாட் எவர் இட் இஸ், உங்கள் லேப்டாப்புக்கு ஃபோனுக்கு என்னைக்காவது ஐபி அசைன் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பண்ணதே இல்லை. அப்போ எப்படி உனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது? ஏன்னா நம்ம இந்த லேப் பண்ணுறப்போ நான் என்னடா ஃபஸ்ட்டு பண்ணேன், இந்த லேப் எடுக்கிறப்போ இந்த லேப் இல்லை, இந்த லேப் இதுக்கு முன்னாடி லேப், இந்த டிஎன்எஸ் லேப் இருந்துச்சுல, இந்த லேப் எடுக்கிறப்போ இந்த பிசிக்கு ஃபர்ஸ்ட் ஐபி அசைன் பண்ணிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணேன். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இதுதானே உன்னோட, இது உன்னோட பிசின்னு வச்சுக்கோங்க. இதுதான் உன் பிசி. உன் வீட்டில் ஒரு ரவுட்டர் இருக்கு, அந்த ரவுட்டர்லேருந்து இன்டர்நெட்க்கு போகுது. என்னைக்காவது உன் வீட்டில் இருக்க பிசிக்கு நீ ஐபி அசைன் பண்ணியிருக்கியா? இல்லையே. பட் ஆனால் இந்த பிசி நான் எடுக்கும்போது என்ன பண்ணேன், இந்த பிசி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐபி அசைன் பண்ணிட்டு தானே நான் பிங்கே பண்ண ஆரம்பிச்சேன். ஐபி அசைன் பண்ணதுக்கு தான் நீங்கள் இன்டர்டே ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. அப்போ எப்படி இது வரைக்கும் உன் லேப்டாப்போ உன் ஃபோனுக்கோ நீ ஐபி அசைனே பண்ணல, நீ பண்ணாமலே எப்படி உனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்னா, உன் வீட்டில் ரவுட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் உன்னோட ஃபோனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறான், இல்லை உன் லேப்டாப் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறான் டெம்பரவரியாக. அந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ணிக்கிற, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி அப்படின்றத வில் டிஸ்கஸ் டுமாரோ. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், ரவுட்டரில் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, I think hope you guys had a good session today. So we'll meet tomorrow, and in the week or last class நாளைக்கு தான், and then we have Saturday Sunday. We'll not have class on Saturday Sunday. Okay, so நாளைக்கு, and then again we'll meet on Monday. Okay, so okay guys, I'll end the meeting. See you guys tomorrow. Bye.